தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டீராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். இந்த வார்த்தைக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இன்றைக்கு உங்களிடத்துல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். இனி நீங்கள் அழுது கொண்டிருக்க மாட்டீர்கள். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற காரியம், இனி நீ அழுது கொண்டிராய். அழுகிற காலம் முடிந்து விட்டது. விசுவாசிக்கிறவங்க சத்தம் ஒரு அல்லேலூயா. நீ அழுகிற காலம் முடிந்து விட்டது. நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்குவார். இதற்கு முன்பதாக ஆண்டவரே, நான் கூப்பிட்டும் எனக்கு பதில் இல்லை, நான் விண்ணப்பம் பண்ணியும் எனக்கு என் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் போல் இல்லை. ஒருவேளை மனுஷனை நம்பி சார்ந்து ஏமாந்து போயிருக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளை. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ அழுது கொண்டிராய். இனி உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு மனுஷன் இறங்குறானா இல்லையோ, நான் உருக்கமான இறக்கத்தோடு இறங்கி உனக்கு மறு உத்தரவு அருளி செய்ய போகிறேன். இந்த நாளிலிருந்து அந்த அற்புதங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா? நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தையை மிகவும் கவனமாய் கவனிப்போம், புரிந்து கொள்வோம். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் உலக மனுஷன் மத்தியில தான் இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட உடனே ஆண்டவர் நம்மளை தூக்கி செவ்வாய் கிரகத்தில் கொண்டு வைக்கல. எங்க தான் இருக்கிறோம்? அதே உலகம்தான். ரட்சிக்கப்பட்ட பிறகு அதே வீடு தான், அதே குடும்பம் தான், அதே மனைவி தான், அதே பிள்ளைகள் தான். ஆனால் இதற்கு முன்பதாய் வாழ்ந்த வாழ்க்கை வேறு. இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிறகு உங்கள் வாழ்க்கை வேறு. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இதற்கு முன்பதாய் நீங்கள் உங்களுடையவர்கள், உங்க குடும்பத்துக்கு உரியவர்கள் அப்படின்னு பேசி இருக்கலாம். ஆனால் என்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டீர்களோ அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? இனி அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறவராய் வெளிப்படுவார். ஏனென்றால் அவரால் மீட்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க நான் இயேசுவால் மீட்கப்பட்டிருக்கிறேன்? அவரே சொல்லி இருக்கிறார்ல. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார்ல, நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் இருந்து நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்தில் வாழ்ந்தாலும், இந்த உலக மக்கள் மத்தியில் கொடூரமான பொல்லாத உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தாலும், நீங்கள் தேவனுடையவர்கள், அவருடைய பார்வையில விசேஷித்தவர்கள். உங்களை கவனிக்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எப்பவுமே நமக்கு நம்ம காடின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இப்போ பிள்ளைங்க இருக்காங்கன்னா, அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்கன்னா, அவர்களுக்கு என்ன தேவை என்றாலும் அவர்களுக்கு எப்போதும் பயம் வராது. நாளைக்கு இது கிடைக்குமா கிடைக்காதான்னா அவன் நம்பிக்கை வராது. எனக்கு எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, பார்த்துக்கொள்வாங்க. அதே தாய் தகப்பன் இல்லாத சில பிள்ளைகள், சில நாம் ஆசிரமங்களை நாம் பார்க்க முடியும். அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கும் போது அவர்களுக்கு ஒரு கார்டியன் இருப்பாங்க. எங்க அந்த ஆசிரமத்தில் அவங்க இருக்கிற அந்த இல்லத்தில் அங்கோ யாராவது ஒருவர் இருப்பாங்க. அவர்களை சார்ந்திருப்பாங்க. ஆனால் ஏதோ இடத்துல இருக்கிறவர்கள், தாய் தகப்பன் இல்லாத சூழ்நிலை மற்ற இடத்துல இருக்கிறவர்கள் ஒரு மனிதனை சார்ந்து இருக்கிறதற்கும், தாய் தகப்பனுடைய அரவணைப்பில் இருக்கிற பிள்ளைகள் தாய் தகப்பனை சார்ந்து இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? அவன் என்னதான் இருந்தாலும் மூன்றாவது மனிதன். ஆனால் தன் பிள்ளைகளுக்கு எப்படி தன் தாய் தகப்பன் இறங்காமல் இருப்பார்கள்? ஆகவே இந்த பிள்ளைகளுக்கு 100% தன் தாய் தகப்பன் மீது நம்பிக்கை இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரீயானவள் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நல்ல கவனிங்க. அப்போ அவருடையவர்களாய் நாம் இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்றதற்கு காரணம் அதுதான். நாம் அவருடையவராய் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அழுது கொண்டிராய். இனி நீ கூப்பிடும் போது உருக்கமான இரக்கத்துடன் உனக்கு நான் மறு உத்தரவு அருளி செய்வேன். அப்போ ஒன்று புரிந்து கொள்ளணும், நாம் அவருடையவர்களாய் இருக்கிறபடினால என் கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் என்று நம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து கூட ஒரு வார்த்தை சொன்னார் அல்லவா? மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் நினைக்கிறேன். எடுத்தவங்க வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு 21:22. பிரைஸ் தி லார்ட். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளெல்லாம் கேட்பீர்களோ
யாரு மேல உள்ள விசுவாசத்துல கேட்பீங்கன்னு சொன்னார். யாரு மேல உள்ள விசுவாசம்? யாரு மேல? அவர் மேல உள்ள ஒரு விசுவாசம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் எனக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். அன்றைக்கு ஆண்டவர் இயேசு சொல்லும் போது அவர் நமக்காய் மரிக்கவில்லை, அவர் அன்றைக்கு அடக்கம் பண்ணவில்லை, உயிர் தெழவும் இல்லை. ஆனாலும் இந்த இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று யார் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ அந்த விசுவாசத்தோடு ஜெபத்தில் எதை கேட்டாலும் தேவன் செய்வார் என்று அன்றைக்கு அவர் வாக்கு பண்ணினார். ஆகவே தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் பேசும்படி இந்த வார்த்தையை எனக்கு தந்தார். இனி நீங்கள் அழுது கொண்டிருக்க மாட்டீர்கள், இனி நீங்கள் கூப்பிட போகிறீர்கள். எனக்கு என்ன கத்த சொல்றாருன்னா, நீ அழுதுட்டு இருக்காத, நீ புலம்பாத, நீ அங்கலாய்க்காத, உருக்கமான இரக்கத்தோடு பதில் கொடுக்கிற தெய்வத்தை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. அதைத்தான் உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு பிரத்யட்சமாய் இந்த வார்த்தையின் மூலமா உங்களிடத்துல சொல்லுகிறார். அப்படி நாம் கூப்பிடும் போது மறுவூத்திற்கு வரலி செய்வார். சில நேரங்கள் நம்ம அழுது அழுது சோர்ந்து போயிடுவோம், கடைசியில் தான் ஆண்டவற்ற வருவோம். ஹல்லேலூயா. எப்பவுமே தேவனுடைய பிள்ளைங்க என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய காரியத்தை தேவனுக்கு தெரியப்படுத்த பழக வேண்டும். நம்புறீங்களா? நம்மலாம் எப்படின்னா, நம்ம மனுஷிகமாய் எதெல்லாம் சாத்தியமாகுமோ எதெல்லாம் நடக்குமோ அதை மாத்திரம்தான் தெய்வத்தினிடத்துல சொல்லுவோம். இந்த காரியம் நடக்க வாய்ப்பு இருக்கு பிரதர், இது 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 கிடைக்க வாய்ப்பு இருக்கு, இந்த வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு, இந்த பணம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்மளுடைய ஞானத்துக்கு உட்பட்டு சில காரியங்களை மாத்திரம்தான் அவரிடத்துல சொல்லுகிறோம். ஆனா நான் ஒரு பாடல் பாடினேன் பார்த்தீங்களா, அந்த 3 சரணங்களையும் கவனிச்சிங்களா? எல்லாம் கவனிங்க. செங்கடலை பிளக்க முடியுமா? ஒருவர் பிளக்க வல்லமை உள்ளவர். யோர்தான் நதியை பின்னிட்டு குவிய செய்ய முடியுமா? ஒரு நதி பிளாட்டா இறங்கி ஓடிட்டு இருக்கோம், அந்த நதியை பின்னால திரும்பி மலை போல குவி வைக்க முடியுமா? குவிய வைக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஒரு கசந்த தண்ணீரை மதுரமாய் மாற்ற முடியுமா? அதை மதுரமாய் அந்த செகண்ட்ல மாற்றி கொடுக்கிறேன் ஆண்டவர். அப்ப சாத்தியம் இல்லாததையும் சாத்தியமாக்குகிறவர் என்பதை நாம் அறிந்து அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரங்களில், நான் திரும்பி சொல்லுறேன், நம்ம அறிவுக்கு ஞானத்துக்கு உட்பட்ட காரியங்களை மாத்திரம் ஆண்டவரிடத்துல சொல்றோம். ஆனா வேதம் சொல்லுது, அவர் எதையும் செய்ய வல்லமுறவன் இருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் சொன்னார், எரேமியா இதோ நம்ம அம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? படிக்கிற பிள்ளைங்களிடத்துல சில நேரம் ஜெபிக்க வருவாங்க. அவங்க மார்க் எவ்வளவு வேணும் சொல்லுமா அப்படின்னு சொன்னா, 500 மார்க்குக்கு ஒரு 480 மார்க்கு நான் எடுக்கணும், எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படிமா. எத்தனை மார்க்கு? 480 மார்க். 600 மார்க்குக்கு ஒரு 580 மார்க் எடுக்கணும்பா. ஏன் இந்த 480 அந்த 580? 600க்கு 600 எடுக்கணும்னு இதுவரை என்கிட்ட ஜெபிச்ச ஒரு கிறிஸ்துவ பிள்ளைங்க கிடையாது. ஆனா பாருங்க, புறஜாதி பிள்ளைங்களை போய் பாருங்க, அது தெய்வத்துக்கு முன்னால போய் நின்று சொல்லும், சாமி எனக்கு செண்ட வேணும்னு கேட்கும். என்ன கேட்கும்? இருக்கீங்களா? ஆனால் நம்முடைய ஆண்டவரால் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையை பேசுவது கூட இன்றைக்கு குறைவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனிக்கணும். என் ஆண்டவர் எதையும் செய்ய வல்லமை உள்ளவர். அது மாத்திரம் இல்ல, சிலருக்கு என்ன எண்ணம் அப்படின்னா, கர்த்தர் எனக்கு செய்வாரா, எனக்கு பண்ணுவாரா, எனக்கெல்லாம் இந்த காரியத்தை செய்வார், நான் எப்படி நம்புறது? அதைத்தான் ரோமாபுரியருக்கு பவுல் எழுதும் போது சொன்னார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 8:32. தங்க ஜீசஸ் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் மறலாது இருப்பது எப்படி? ஹல்லேலூயா. சொந்த குமாரனை கிருபாதார பலியாய் கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் மறலாது இருப்பது எப்படி? ஜீவனையே கொடுத்திருக்கிறாரே. பிரைஸ் தி லார்ட். நேச குமாரன், ஒரே பேரான குமாரன். வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசித்தீங்கன்னா, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருந்தாராம். ஹல்லேலூயா. யோவான் 1:1 வாசித்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப தேவனிடத்தில் தேவனாய் இருந்தவர், தேவனுடைய ரூபமாய் இருந்தவர், தேவனுக்கு சமமாய் இருந்தவர் இந்த பூமியில மண்ணான மனுஷனாகிய உங்களுக்காக எனக்காக
நமக்காகவும் தம்மையே கிருபாதர பலியாய் கொடுத்து சிலுவையில் ஜீவனை கொடுத்து சபிக்கப்பட்டவராய் தன்னை அர்ப்பணித்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருப்பார் என்று சொன்னார். தேவ பிள்ளைகளே, அந்த இயேசுவையே நமக்காய் கொடுத்தவர். நன்கு செவிகளில் வாங்கிக் கொள்ளுங்க. அந்த இயேசுவையே, நேசகுமாரனே, வானமும் பூமியும் அவருடையது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது, சகலமும் அவர் மூலமாய் அவருக்காய் உண்டாக்கப்பட்டது. அந்த சர்வலமுள்ள ராஜாதி ராஜாவையே நமக்காய் கொடுத்தவர். அழிந்து போகிற இந்த உலகத்தின் அற்பமான காரியங்களை நமக்கு கொடுக்காமல் இருப்பாரோ? பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ விரும்புகிறதற்கு அதிகமாய் தேவன் உனக்கு செய்வார். அல்லேலூயா. நீ விரும்புகிறதுக்கு அதிகமாய் உனக்கு செய்வார். அப்ப நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், என் ஆண்டவர் எனக்காக எதையும் செய்வார். அதான் சங்கீதக்காரன் சொல்வான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று. இந்த நாளில் நான் திரும்பி சொல்றேன், என் ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்க ஆரம்பிங்க. பிரைஸ் எல்லாம் அழுது கொண்டு புலம்பு கொண்டு இருக்க வேண்டாம். இன்னைக்கு அநேகர் அழுது புலம்பி அந்த நாட்களை வீணா கடந்து போறாங்க. அதைத்தான் சில காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சொல்லும்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்பதற்கு முன்பதாக மாம்சிக பலத்திலே அழுது புலம்புவதனால் ஒரு லாபமும் இல்லை. ஐயோ இப்படி ஆயிற்று அப்படி ஆயிற்று. சிலர் அழுகிறது மாத்திரம் இல்லை, அழுகிறதுனால முறுமுறுக்கவும் செய்வாங்க. ஆனால் ஆனந்த களிப்புள்ள ஒரு பட்டணம். அதான் சொல்றாரு, சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். ஒரு வார்த்தை சொல்றேன்னு சொன்னேன்ல, அந்த எருசலேமில் வாசமாயிருப்பார்கள் என்ன அர்த்தம் சொன்னால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்குள் இருக்கிறவர்கள். அதைத்தான் கொலோசியர் 1:13 வாசிக்கும் போது, இருளின் அதிகாரத்திலிருந்து அவர் நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தியிருக்க. எடுத்து அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கொலோசியர் 1:13 வாசிங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து அவர் நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் நம்மை, ஹல்லேலூயா, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் நம்ம உட்படுத்தி இருக்கிறாராம். அப்போ இந்த வார்த்தை முதல்ல சொல்லுது அல்லவா, சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். அப்படின்னா எருசலேம் என்றால் பரிசுத்த நகரம், மகாராஜாவின் நகரம், இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிற ஒரு நகரம். அப்போ எதை குறிக்கிறது? கிறிஸ்துவின் ஆளுகையை குறிக்கிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அவர்கள் விடுவிக்கப்பட்டு கிறிஸ்துவின் ஆளுகைக்குள் இருப்பார்களாம். அப்படிப்பட்ட ஆளுகைக்குள் இருக்கிற பிள்ளைகள் அவரிடத்துல பேச பழகணும், அவரிடத்துல விண்ணப்பம் பண்ண பழகணும். சிலலாம் பார்த்தீங்கன்னா மனுஷனிடத்துல விண்ணப்பம் பண்ண சொல்லுவாங்க, ஆனால் அவர்கள் விண்ணப்பம் பண்ணவே மாட்டார்கள். மனுஷனிடத்துல சொல்லுவாங்க, பிரதர் ஜெபிச்சுக்கிங்க, பிரதர் ஜெபிச்சுக்கிங்க. நான் சொல்றேன், நீங்க மனுஷனிடத்துல சொல்றீங்கல்ல, சொல்லிட்டு அழுறீங்கல்ல, நீங்க ஒரு ஊழியக்காரரிடத்துல ஜெபிக்க சொல்றது தவறல்ல, ஆனா நீங்கள் அவரிடத்துல பேசுங்கள். அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் மனுஷனே சார்ந்து நிற்பீர்களானால் நீங்கள் தெய்வத்து மீது இருக்கிற நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன நம்பிக்கை? நான் ஒரு கூப்பிட்டா செய்வார எனக்கு தெரியாது, ஆனா டேனியல் பிரதர் சொன்னா செய்வார். இருக்கீங்களா? பிரைஸ்லாம். நான் அவரிடத்துல சொன்னா கேட்பாரான்னு எனக்கு தெரியாது, யார் சொன்னா கேட்பா? ஹலோ கவனிங்க, இருக்கிறீங்களா இல்லையா? எந்த ஊழியக்காரன் இப்படி சொல்ல மாட்டான். சொன்னா அப்புறம் ஊழியக்காரங்கள்ட்ட ஃபோன் பண்ண மாட்டாங்கல்ல. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளை. ஊழியக்காரன் ஆண்டவர் வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? நீங்கள் தெய்வத்தினிடத்தில் திரும்ப வேண்டும், தெய்வத்தை அறிகிற அறிவில் வளரணும், அவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவை நாங்கள் வலுப்படுத்தி காண்பிக்கிறோம். கைகளை தட்டி ஆமென் சொல்லுவோமா? அதுதான் எங்களுடைய வேலை. நீங்கள் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். எதனாலும் எங்கிட்ட தான் பேசணும், நான் தான் உங்களுக்கு ஜெபிச்சு சொல்லுவேன் அப்படிங்கிறது எங்களுடைய வேலை அல்ல. அல்லேலூயா. அப்போ தெய்வத்தினிடத்தில் பேச பழகிற அந்த பழக்கம் இன்றைக்கு குறைந்து விட்டது. ஆண்டவர் சொல்ல, நீ அழுது கொண்டீராய், நீ அழுற, நீ ஒரு மனுஷனிடத்துல சொல்லி இருக்கிற, அந்த மனுஷன் உனக்கு ஜெபிச்சு பதில் வருமா வராதன்னு நீ அழுது கொண்டிருக்கிற. அதாவது நீ என்னிடத்துல பேசு, உருக்கமான இரக்கத்தோடு உனக்கு இறங்குவேன். எந்த இடத்திலும் ஆண்டவற்றை பேசும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் வேதத்தில் நிறைய சாட்சிகள் இருக்கு. ஜனங்கள் தெய்வத்தினிடத்தில் போகிறதுக்கு முன்பதாக அவங்க மனநிலை எப்படி இருக்குது, ஆண்டவர் கிரியை செஞ்ச பிறகு மனநிலை எப்படி இருக்குது, பைபிளில் நிறைய சாட்சி இருக்குது. சில காரியங்கள் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். யாத்ராகம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. நல்லா கவனிக்கணும். என்றைக்கு நீங்கள் இயேசுவால் மீட்கப்பட்டு விட்டீர்களோ அதற்கு பிறகு நான் முதலே சொன்னேன், அவர் உங்களை கேர் எடுக்கிறவர். பிரைஸ்லாம். ஒரு வசனம் உண்டு தெரியுமா? 1 பேதுரு 5
7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலையெல்லாம். எல்லாம் கவனிங்க, ஊழியரிடத்தில் ஜெபிக்க சொல்வது தவறில்லை. ஆனால் தேவன் விரும்புகிறது என்ன தெரியுமா? தம்முடைய பிள்ளைகள் தன்னிடத்தில் பேச வேண்டும். வீட்டுக்குள்ளே சில வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4-5 பிள்ளைங்க இருக்கும். சில பிள்ளைங்கள் தகப்பன்கிட்ட பேசாது, சில பிள்ளைங்க தாயிட்ட பேசும், தகப்பன்கிட்ட பேசாது, இப்படி மாறி மாறி இருக்கும். அப்போ தகப்பனிடத்தில் ஒரு காரியத்தை கேட்பதற்கு அந்த பிள்ளைங்க கூட இருக்கிற பிள்ளைங்க என்ன பண்ண தெரியுமா? ஒன்று தாய் வழியாய் போகும், இல்லை தகப்பனிடத்தில் நல்ல உறவு வைத்து பேசி கொண்டிருக்கிற தம்பியோ தங்கச்சோ அக்காட்ட போய் சொல்லும். பார்த்துருக்கீங்களா? ஆனால் 5 யாரோட பிள்ளைங்க தான், அந்த வீட்டில் இருக்க எல்லாம் யாரோட பிள்ளைங்க தான். அப்போது இந்த இப்படியே ஒரு லைஃப் ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவர்களுக்கும் இந்த பேரண்ட்ஸுக்கும் என்ன உறவு இருக்கிறது? அதான் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை எதற்கெடுத்தாலும் நாம் ஒரு மனிதனையே சார்ந்து நிற்போமானால் தெய்வத்துக்கு நமக்கும் இருக்கிற உறவில் என்ன இருக்கிறது? அப்போ ஆண்டவர் எவ்வளோ வேதனைப்படுவார் தெரியுமா? இன்றைக்கு இந்த வார்த்தையை பேச சொல்கிறதே அதற்குத்தான். நீ உருக்கமான இரக்கத்தோடு நான் உனக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன், நீ அழுது கொண்டிராதே, உன் கூப்பிடுதலுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவன் விரும்புகிற காரியம் அதுதான். அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். இங்கே என்னாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை நடத்திட்டு வர்றார். ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷம், விடுதலை ஆச்சு, ஐயா எகிப்திலிருந்து விடுதலையாய் கானானுக்கு போகிறோம். அவர்கள் வனாந்தரத்தில் அவர்களை அழைத்து கொண்டு வந்தார். அவர்களை ஓய்வெடுக்கும்படி ஒரு சமுத்திரத்தின் முன்பதாக போய் இளைப்பாற பண்ணிட்டார். வெளியே வந்தவங்க மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு, பொருட்கள்லாம் தூக்கிட்டு வந்தவங்க அவர்கள் நினைத்திருந்தால் வேற பாதையில் ஆண்டவர் கூட்டிகிட்டு போயிருக்க முடியும். ஆண்டவர் சில நேரங்களில் சில தடைகளையோ பிரச்சனைகளையோ போராட்டங்களையோ நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்றால் அதற்கும் பின்னால் 1000 காரணங்கள் இருக்கும். நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கூட்டிட்டு வந்த ஆண்டவர் பாதையில் சரியாய்த்தான் நடத்தணும். ஆனால் அவர் எங்கே கொண்டு விட்டுட்டாரு? சமுத்திரத்தின் கரையில் கொண்டு விடுறாரு. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். திருச்செந்தூர் கடல் இருக்குல்ல, திருச்செந்தூர் கடல், உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகணும்? மெட்ராஸுக்கு நான் கூட்டிகிட்டு போகணும். உங்களை நான் மெட்ராஸ் கூப்பிட்டு போகிறேன்னு வச்சுக்கோமே, சென்னைக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு இந்த பக்கம் வழி இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், வாங்க எல்லாரும் போகலான்னு சொல்லிட்டு கடலுக்கு, சமுத்திரத்தை திருச்செந்தூர் கடலுக்கு முன்னால் கொண்டு போய் நிப்பாடிட்டேன். இங்கேருந்து இப்படித்தான் போகணும் அப்படின்னு சொன்னால் போக முடியுமா? முடியாதுல்ல, சமுத்திரம் அடைச்சி போட்டிருக்குது. அப்போது பாதை இல்லாத இடத்துல கொண்டு உங்களை நான் நிறுத்தினேன். நான் என்ன சொல்லுவீங்க? யோ என்னையா நீ, உனக்கு வழி தெரியுமா தெரியாதா? இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் கர்த்தர் கொண்டு நிறுத்தினார். பாதை இல்லாத இடத்துல போய் நிறுத்தினார். நம்முடைய வாழ்க்கை பாதையில் சில நேரங்களில் பாதை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும், வழி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும், அடைக்கப்பட்டதை போல ஒரு வாழ்க்கை இருக்கும். நல்லா கவனிக்கணும். அடைக்கப்பட்டதை போல ஒரு வாழ்க்கை, பாதை இல்லாத ஒரு வாழ்க்கை, என்னையா பண்றதுன்னு பரிதபிக்கிறது போல ஒரு வாழ்க்கை இருக்கும். ஆனால் எப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு முன்னால் இருந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அவருடையவர்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அவருடையவர்கள். கர்த்தர் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். என்னுடைய பிள்ளைகள் அவர்கள். அவங்க முன்னால் இருக்கிற சூழ்நிலைகளை கண்டு அவங்க அழ வேண்டாம், அவங்க கலங்க வேண்டாம், அவங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா என்னுடைய சித்தம் இல்லாமல் உன் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. என் சித்தம் இல்லாமல் ஒன்று நடக்காது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த ஆண்டவர் அவர் சித்தம் இல்லாமல் செங்கடலுக்கு முன்னால் கொண்டு வந்த ஜனங்களை நிறுத்தல. அவர் விருப்பம் இல்லாமல் நிறுத்தல. மோசேயோட விருப்பம் அல்ல, தேவனுடைய விருப்பம். மோசே செங்கடலுக்கு முன்பாக இந்த ஜனங்களை பாளையமரங்க சொல். உங்க வாழ்க்கையில திரும்பி சொல்ல, இப்போ இந்த சிச்சுவேஷன்ல என்ன நடந்துட்டு இருந்தாலும் தேவன் அறியாமல் அது நடக்காது. தேவன் அறியாமல் நடக்காது. கர்த்தர் சித்தம் இல்லாமல் நடக்காது. அப்போ அவர் சித்தம் இல்லாமல் நடக்காது என்பதை நீங்கள் அறிந்தது, அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் உங்களுக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனை கண்டு பயந்து கலங்காதீர்கள். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை போய் வனாந்தரத்தில் அந்த செங்கடல் முன்னால போய் உட்கார வச்சுட்டார். பல கூட்ட ஜனம், திரளான ஜனம், பல லட்சம் ஜனங்கள், ஆடு மாடுகள், பிள்ளை குட்டிகள் எல்லாம் போய் அப்படியே அந்த கடலுக்கு முன்னால் அவர்கள் இந்த திருச்செந்தூர் அது அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு கற்பனை பண்ணி பார்க்கலாம். இந்த திருச்செந்தூரில் சூர சம்ஹாரம் நடக்கும், பார்த்துருக்கீங்களா? இப்போல்லாம் முன்னாலெல்லாம் டிவியை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியாது. இப்போ ட்ரோன் கேமரான்னு ஒன்று வச்சுருக்கான், அப்படியே மேலே பறக்க விட்டு எடுத்துடுறான். நான் சமீபத்தில் பார்த்தேன், டிவியில் பார்த்துட்டு இருந்தேன். பல லட்சம் ஜனங்கள் அந்த அந்த சமுத்திரத்தின் கரைகளிலே கூடியிருக்கிறார்கள். ட்ரோன் கேமரா அப்படியே எடுக்குது.
அப்போ நினைச்சோம், ஓஹோ இதே போலத்தானே இஸ்ரவேல் ஜனங்களும் சமுத்திரத்துக்கு முன்னால் போய் நின்றிருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ பல லட்சம் ஜனங்கள் அங்கே நிற்கிறாங்க. எல்லாம் மூட்டை இறக்கி வச்சுட்டு, என்னப்பா ஏன்பா ஏன் மாமா ஏன் மச்சான் எதுக்கு இந்த கடலுக்கு முன்னால் கொண்டு ஆண்டவர் நம்மளை நிறுத்தி இருக்கிறாரு, மோசே எப்படி நம்மளை கூட்டு போகிறாருன்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் எந்த தேசத்திலிருந்து விடுதலை வந்தார்களோ அந்த தேசத்திலிருந்து அந்த பார்வோனும் சேனைகளும் திரும்பி துரத்திட்டு வருது. எந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துட்டேன், எந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து ஒரு சமாதானம் கிடைக்கும் நம்பி இருந்தேன், ஆனால் அதே பிரச்சனை திரும்ப துரத்துது. பின்னால வருது பார்வோனின் சேனைகள். 400 ஆண்டுகளாய் அடிமைப்படுத்தின, 400 ஆண்டுகளாய் சந்ததி சந்ததியாய் நெருக்கி சிறுமைப்படுத்தின அந்த ராஜாவும் சேனைகளும் மீண்டும் இவர்களை பின்தொடர்ந்து வர்றாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, அவர்கள் பின்தொடர்ந்து வருகிற அவர்கள் கையிலிருந்து இவர்கள் தப்பித்து போக வழி இல்லை. ஏன்னா இவர்கள் அப்படியே ரிட்டர்னில் திரும்பினா அவன் கையில் தான் சிக்கணும், முன்னாலேயும் போக முடியாது. சமுத்திரத்தின் அந்த காரியம் அடைத்து போட்டிருக்கிறது. சில வேளை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் முன்புறம் பாதை இல்லாததை போல ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்துவார். வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை, என்ன செய்வது? ஆண்டவரை நம்பி வந்தால் இப்படி தான் நடக்குமா? ஆண்டவரை நம்பி வந்து இப்படித்தான் நம்ம சீரழியணுமா? ஆண்டவரை நம்பி வந்து இப்படித்தான் நெருக்கப்படணுமா? ஐயா, ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் போதும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனையும் ஒளிந்த பாடில்லை ஐயா, அந்த கடனும் ஒளிந்த பாடில்லை, அந்த காரியமும் ஒளிந்த பாடில்லை, அதுவும் என்னை நெருக்குது, முன்னாலேயும் போக முடியல பின்னாலேயும் போக முடியல. அல்லேலூயா. இந்த கூட்டத்துக்குள்ள இருக்கீங்க தேவனுடைய பிள்ளைகளை, முன்னாலேயும் போக முடியாது பின்னாலேயும் போக முடியாது, பாதை இல்லை, வழி இல்லை, எப்படி தப்பிக்க போறேன் இந்த கடன் பிரச்சனையில, எப்படி தப்பிக்க போறேன் என் பிள்ளைகளை கொடுத்த காரியத்துல, எப்படி இதிலிருந்து நான் வெளியே வர போறேன், எனக்கு பாதை இல்லை, வழி இல்லை, என்னுடைய பழைய பிரச்சனையை நெருக்குது, நான் என்ன செய்வேன்னு ஒருவேளை கலங்கி கொண்டிருந்த கர்த்தர் சொல்றாரு, இதுவரை நீ அழுதிருக்கலாம், இதுவரை நீ கலங்கி இருக்கலாம், ஆனால் இனி நீ அழுது கொண்டீராய், இனி என்னை நோக்கி நீ கூப்பிடும் போது உருக்கமான இரக்கத்தோடு உனக்கு நான் பதில் கொடுக்கிறது நீ பார்ப்பாய். ஹல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்தின் கரையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பார்வோனின் சேனைகள் அவர்களை நெருக்கிறது. இந்த ஜனங்களுக்கு பயம் வந்துடுச்சு. பயம் வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, மைக்கில் வாசிமா யாத்திராகம் 14:11. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர், நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்ததென்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார். ஒரு கலக்கம், ஒரு கவலை, ஐயோ என்ன செய்ய போறேன்னு தெரியல, மோசே இப்படி கொண்டைகளை மாட்டி விட்டுட்டியப்பா, இந்த சமுத்திரம் முன்னால போக வழி இல்லை, எந்த பக்கம் ஓடுவேன், வழி தெரியாமல், திசை தெரியாமல், என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த எண்ணத்தோடு இருக்கிற தேவ பிள்ளை உண்டு. அந்த ஆண்டவர் சொல்ற இன்றைக்கு அந்த வார்த்தை நல்ல கவனி மகனே மகளே. அங்க சொல்லப்பட்ட வார்த்தையை பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் திக்கு தெரியவில்லை, வழி தெரியவில்லை. அவங்க சொல்றாங்க, மோசே எகிப்தில் பிரேத குழி இல்லையா, நான் அங்க கொண்டு வந்தேன், எகிப்து தேசத்துல எவ்வளோ பிரேத குழிகள் இருக்கு, இங்கேயே கொண்டு வந்த, இங்க வந்து நாங்க சாகணுமா, இப்படி சாகணுமா, இதுக்கு நாங்க அங்க வேலை செஞ்சுட்டு இருந்திருப்போமே, அந்த கஷ்டமே எங்களுக்கு போதுமானதா இருந்தது, இப்படி அவர்களை நீங்க மீண்டும் துரத்தி எங்களை அடிமைப்படுத்துவதற்கு இப்படி கொண்டு மாட்டி விட்டுட்டேன்னு சொல்லி அவங்க கலங்குறாங்க. நல்லா கவனிக்கணும். அப்ப இவர்கள் இந்த இடத்துல கதறுகிற அந்த கதறல், அவங்களுடைய கலக்கம் தெய்வத்துக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். பிரைஸ்லா, தெரியும். அப்ப ஆண்டவருக்கு தெரியும், அந்த பிள்ளைகளுடைய வேதனை தெரியும், அவங்க ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியும். முன்னால போக பாதை இல்லை, பின்னால 400 ஆண்டுகளாய் அடிமைப்படுத்தினவன், தலைமுறையாய் வைத்து நெருக்கிறவன் துரத்தி வாராம், எந்த பக்கமும் போக முடியாது. அந்த சிச்சுவேஷன்ல அவர்கள் இருதயம் கலங்குகிறது, அவர்கள் நொறுங்குகிறார்கள், ஐயோ இப்படி வந்து மாட்டிட்டோமே பரிதபிக்கிறாங்க. இந்த வேதனையும் தேவனுக்கு தெரியும். நல்லா கவனிக்கணும். இந்த வேதனைக்குள் இருக்கிற தேவ பிள்ளைகள் தான் கர்த்தர் சொல்றாரு, நீ எகிப்தில் இருக்கும்போது கலங்கின, எகிப்தில் இருக்கும்போது அவனை கண்டு பயந்த, ஆனா இப்போ நீ என்னுடைய கேர் ஆஃப்ல இருக்கிற, என்னுடைய பட்டணத்தில் இருக்கிற, என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற, என்னுடைய கண்காணிப்புல இருக்கிற, அதனால முன்னால பின்னால லெஃப்ட்ல ரைட்ல நடக்கிற பிரச்சனையை கண்டு நீ கலங்காத, பயப்படாத. நீ கலங்கிறதுனால பயப்படுறதுனால உனக்கு தான் அதை பாதிப்பு.
அல்லேலூயா. அப்ப இவர்களுக்கு அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாது. அப்ப அடுத்த தேவன் என்ன செய்ய போறாருன்னு தெரியாது. அப்ப தெய்வத்துக்கு மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நிச்சயமாய் தேவன் ஏதோ ஒன்று செய்ய போறாரு நம்பிக்கை வரும். இந்த கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா 99% தெய்வத்து மீது நம்பிக்கை இல்லை. எப்ப நம்பிக்கை இருக்கும்? திரும்பி சொல்றேன், ஒரு காரியம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது, ஒரு காரியம் சித்திக்க வாய்ப்பு இருக்கிறது, இது எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ஞானத்துக்கு அறிவுக்கு உட்பட்டு அது நடக்கும், உலக பிரகாரமான அறிவுக்கு உட்பட்டு நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கும்போது தான் தெய்வத்து மேலே கொஞ்சம் நம்பிக்கை வைப்போம். ஏன்னா நமக்கு தெரியும் இது எப்படி நடந்துரும், கொஞ்சம் அவரை சப்போர்ட்டு கூப்பிட்டுக்குவோம். ஹல்லேலூயா. ஆனால் மனுஷனுடைய தயவுல நடக்காது, மனித பலத்தில் நடக்காது. இந்த உலகத்தில் இது சாத்தியம் இல்லை, அறிவுக்கும் ஞானத்துக்கும் இது உட்பட்டதல்ல, ஐயா வாய்ப்பே இல்லையா அப்படின்னு நம்மளும் நினைச்சு நம்ம சுற்றிலும் இருக்கிறவர்கள் நினைக்கும் போது தேவ பிள்ளையே அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை வரணும். என்ன நம்பிக்கை? மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். அல்லேலூயா. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். அப்ப மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்கிற நம்பிக்கை ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்குமானால் அந்த தேவ பிள்ளை அந்த ஸ்பாட்ல தெய்வத்தினிடத்துல காரியத்தை முறையிடுவாள். ஆனா நம்ம செய்யற தப்பு என்ன தெரியுமா? அந்த நேரத்திலும் ஊழியர்களை சார்ந்திருக்கிறோம், அந்த நேரத்திலும் போன் போட்டு ஊழியர்களிடத்துல தான் ஆலோசனை கேட்கிறோம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் செவி கொடுக்கிற ஒருவர் உங்கள் நடுவே இருக்கிறார். கையை தட்டி ஐயா ஒரு கால் வந்து அட்டன் பண்ண முடியல. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அழுதுட்டே பேசுவாங்க. நான் ஒரு கன்வென்ஷன் முடிச்சு வர்றேன், செம்ம டயர்டு, சரியான டயர்டு. நான் அப்படியே காரில் படுத்துக்கிட்டே வரேன், ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுது, எடுத்து குலுங்கி குலுங்கி அழுது பிரச்சனையை என்கிட்ட சொல்லுது, என்கிட்ட பேசணும்னு நினைக்குது. ஆனால் எனக்கு கேட்க எனக்கு என்ன இல்லை, என்னுடைய சரீரத்தில் ஒத்துழைப்பு கொடுக்கல. ஆனாலும் காதில் வச்சுட்டு சொல்லுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, என்னிடத்தில் நான் கேட்குறேன்னா இல்லையோன்னு தெரியாது. சில நேரத்தில் பேசுறது சரியாக புரியாது, கவனிக்கிறீங்களா? சில நேரத்தில் பேசுறது சரியாக புரியாது. ஆனாலும் அவங்க ஏதோ சொல்ல வராங்கங்கிறத புரிந்து அதற்காக நான் ஜெபிக்கிறேன். ஆனால் நான் வாயில் சொல்லாட்டாலும் இருதயத்தில் பேசினாலும் கேட்கக்கூடிய ஒருவர் இருக்கிறீங்களா? அப்போ இனிமேல் உங்களுக்கு பிரதர் ஃபோனே பண்ண மாட்டேன் பிரதர், நான் அதை சொல்லவே இல்லையே. அல்லேலூயா. ஆனால் நான் யாரிடத்தில் பேசுவேனோ அவரிடத்தில் முதலாவது நீங்கள் பேசிவிடுங்கள், அப்புறம் எங்களிடத்தில் தெரிவிக்கிறதுல தவறு இல்லை. அவரிடத்தில் தெரிவிப்பதையே நீங்கள் மறந்து விடுகிறீர்கள், அதுதான் தவறு என்று நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்ற, நீ ஏன் கேர் ஆஃப்ல இருக்கிறப்பா, என்கிட்ட பேசுப்பா. இருங்க ஆண்டவரே, நான் பிரதர்கிட்ட ஃபோன் பண்ணி அப்படி ஓடி வர்றேன். கேத்தலிக் மக்கள் அதைத்தானே செய்கிறாங்க. அன்னை மாதிரியே எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். அப்புறம் யாரோ சொல்லுவாங்க, நிறைய தூதர்கள்லாம் வச்சுருப்பாங்கல்ல, என்ன சிஸ்டர், நிறைய தூதர்கள்லாம் வச்சுருப்பாங்க, அப்படியே சுற்றி வருவாங்க. அவங்களாவது அன்னை மாதிரியே வேண்டிக் கொள்ளுங்கிற மாதிரி நம்ம ஆட்கள் ஒரு 15 ஊழியக்காரனை வச்சுருப்பாங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த 15 ஊழியக்காரண்டையும் போய் தெய்வத்தினிடத்தில் போகிறதுக்கு முன்னால் இருக்கிற இடத்திலேயே கூப்பிட்டு பார்த்து பிள்ளையே, என் ஆண்டவர் சொல்றார், உன் கூப்பிடுதலுக்கு உருக்கமான இரக்கத்தோடு நான் உனக்கு பதில் செய்வேன். நல்ல கரங்களை தட்டி தேவனை சொல்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்னால நிற்கும் போது கலங்குறாங்க. இன்றைக்கும் இந்த கலக்கம் தேவபிள்ளிடத்தில் இருக்கிறது. திரும்ப திரும்ப சொல்றேன், நீ கலங்க வேண்டியதில்லை. உன் பிரச்சனை போராடுறது பத்தி நீ பயப்பட வேண்டியதில்லை. உனக்கு முன்னால ஒரு தடை இருக்கு, பிரச்சனை இருக்கு, உனக்கு எதிரான ஒரு காரியம் இருக்குன்னா என் தெய்வம் அனுமதிக்காமல் வருவதில்லை. அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். அல்லேலூயா. என்னைக்கு நீங்கள் அவருடைய ஊராய் மாறிவிட்டீர்களோ அதற்கு பிறகு உங்க வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவர் அறியாமல் நடக்காது. அவர் சித்தம் இல்லாமல் தலையில் இருக்க தலைமயிலாயிலும் கீழே உள்ளாது. அந்த நம்பிக்கை நமக்குள்ள வேணும். என்ன நடந்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அந்த எண்ணத்தை கொண்டு வாங்க. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கி கதறாங்க. நடந்தது என்ன அதை வாசிக்கலாம். அப்படியே அந்த புஸ்தகத்தை எல்லாம் கையில் திருப்பிங்க. 87ஆம் அதிகாரம் சொல்றாங்க, எங்களை விட்டுருங்க, இந்த எகிப்திலே வேலை செஞ்சிருப்பேன், அங்கே இருந்திருப்பேன். ஆண்டவருக்கு தெரியும் இந்த ஜனங்களுடைய பலவீனம். அப்போ மோசே என்ன சொன்னான் தெரியுமா? ஜனங்களை நோக்கி பயப்படாதீருங்க. ஹல்லேலூயா.
நீங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த மோசை யார் சொல்லிக் கொடுத்தா? இந்த மோசை யார் சொல்லிக் கொடுத்தா? பேசுங்க. யார் இந்த மோசைக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? இந்த மோசை இந்த கூட்டத்தில் உள்ள ஒருவன் தானே. 40 வயதில் இஸ்ரவேல் ஜனங்களை வைராக்கியம் பாராட்டினான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ மோசையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு எகிப்தியனை வெட்டி புதைக்கிறான். இஸ்ரவேலுக்கு எகிப்தியனுக்கு சண்டை நடக்குது. மோசே 40 வயது பார்வோன் அரண்மனை இளவரசனாய் சுற்றி வரான். ஒரு எகிப்தியன் இஸ்ரவேலனை தாக்குறான். அடுத்த கணம் தன் சகோதரனுக்கு வைராக்கியம் பாராட்டி எகிப்தியனை வெட்டி புதைத்து விட்டான். 2-3 நாள் கழிச்சு 2 இஸ்ரவேலர் சண்டை போடுறாங்க. ஏன்பா சண்டை போடுறீங்க? நம்ம சகோதரர் அல்லவான்னு சொன்ன உடனே கூட இருக்கவன் சொல்றான், ஏய், எகிப்தியனை வெட்டி புதைத்தது போல எங்களை வெட்டி புதைக்கல நினைக்கிறாயோ? எங்கள் மேல் துரைத்த உனக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? மோசே கேட்கிறாங்க. மோசே பயந்து ஓடி போனான் இஸ்ரவேல் ஜனங்களை கண்டு. அதே மோசைய, இந்த கூட்டத்துக்குள் இருந்த மோசைய தேவன் அழைத்து அவனுக்கு அபிஷேகத்தை கொடுத்து இந்த மோசைய இந்த ஜனங்களை நடத்தும்படி சொன்னார். நல்லா கவனிக்கணும், நடத்தும்படி சொன்னார். இப்போ இந்த கூட்டத்தில் இந்த மோசை தானே இந்த ஜனங்கள்கிட்ட சொல்றா, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார், இன்று கண்ட எகிப்தியனை இனி வாழ்நாளிலே காணப்போவதில்லை என்று மோசைக்கு இந்த அறிவு எப்படி வந்தது? பக்கத்தில் கைப்பிடிச்சு எப்படி வந்தது? பேசுங்கலாம், எப்படி வந்ததுன்னு கேளுங்களேன். உடனே சொல்லுவீங்க, அது மோசே, அது அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நீங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். ஐயா, மோசே ஒரு தீர்க்கதரிசி, மோசே ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், அவ்வளவுதான். ஆனால் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களை என்னையும் பிள்ளையாக்கி வச்சிருக்கிற இந்த பவர் பெருசா? தீர்க்கதரிசியின் பவர் பெருசா? ஊழியக்காரனுடைய பவர் பெருசா? அதிகாரம் பிள்ளை. கையெழுத்தி ஆமென்னு சொல்லுங்களேன். நீங்களும் நானே யாரு? நீங்கள் நானே யாரு? ஐயா, என் வீட்டில் ஒருத்தன் வேலை பார்க்குறான், என் வேலைக்காரன். என் வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரனுக்கு என்னை பற்றி நல்லா தெரியுமா? என் மகளுக்கு என்னை பற்றி நல்லா தெரியுமா? சொல்லுங்க ஐயா, பேசுங்க. வேலைக்காரனுக்கு நான் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் லிமிட்டில் அவன் பேசுவான். ஆனால் பிள்ளை உரிமையிலும் சுதந்திரத்திலும் பேசும். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீ ஏன் அழுதுட்டு இருக்கிற? உருக்கமான இரக்கத்தோடு உனக்கு பதில் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். என்னிடத்துல பேசு, என்னிடத்துல பேசு. மனுஷனிடத்துல போய் சொல்லி மனிதன் மூலமாக என்னை தேடுவதை முதலாவது விடு. அல்லேலூயா. இப்படி ஒரு ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணானா அந்த ஊழியக்காரனுக்கு ஊழியத்தில் அடிதான் விழும். எனக்கு தெரியும். அப்போ டேனியல் பிரதருக்கு ஏன் ஃபோன் பண்ண போகிறேன்? எனக்கு ஃபோன் பண்ணாமல் நீங்கள் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி நன்மை கிடைச்சதை எனக்கு சொல்லும்போது நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேன் தெரியுமா? கையை தட்டி, பிரதர், நீங்க சொன்னது போலவே ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னேன், உடனே பதில் கிடைச்சது பிரதர். 500 அனுப்பலான் இருந்த பிரதர், உங்களுக்கு 5000 அனுப்பி வைக்கிறேன்னு அனுப்புவீங்கன்னு நினைத்தேன். நல்ல கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்னால குமுறுதாங்க. அப்ப மோசே சொல்றான், ஏன்பா பயப்படாதீங்க, இவங்களை கண்டு பயப்படாத. இப்ப துரத்துட்டு வர இந்த சேனை நீ பார்க்க போறதில்ல, கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணுவா. அடுத்த செகண்ட் கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேலுக்கு சொல்ல. ஆண்டவர்கிட்ட எங்கேயா முறையிட்டான்? கவனிங்க, ஆண்டவர்கிட்ட எங்கேயா முறையிட்டான்? அந்த இடத்த படிச்சு பாருங்க. ஆண்டவரே, நீர் வந்து யுத்தம் பண்ணு நான் கேட்டான். ஏன் அப்படி அவன் கேட்கவே இல்லை. ஆனால் அவன் சொன்ன வார்த்தையில் தேவனிடத்தில் முறையிடுகிற ஒரு தொடர்பு இருந்துச்சு. என்ன முறையீடு? கர்த்தர் யுத்தம் பண்ணுவார்னா மண்டையில் வாங்கி நறுக்குன்னு கொட்டி போடா முன்னால் அப்படின்னார். கையை தட்டுங்க, நல்ல கையை தட்டு. நான் பேசுறது புரியுதா? மோசே யார் யுத்தம் பண்ணுவாருன்னு சொன்னான். ஆனால் ஆண்டவர் கொட்டி மண்டையில் என்ன சொன்னார்? ஏன்ட பேசிட்டு இருக்க, போடா முன்னால் போடா. ஹலோ, முன்னால் வாசலே இல்லைங்க. ஆனால் மீகா 2:13 சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக போகிறார். அப்போ எனக்கு முன்னால் ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாரு, என்னால் அந்த தடையை நீக்க முடியும். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசிப்பார்கள். அதனால தான் என்னிடத்துல யாராவது ஜெபிக்க கேட்டா,
சாத்தியமே இல்லைன்னு டாக்டர் சொன்னாலும் என் பாட்டில் சொல்லிடுவேன், தைரியமாக சொல்லுவேன். எத்தனையோ சாட்சிகளை கேட்டிருப்பீங்க. ஒரு முறை கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திரும்பியும் சொல்கிறேனே. என் அலுவலகத்துக்கு ஒரு ஊழியக்காரங்க கணவன் மனைவியுமா வராங்க. கூட ஒரு இளம் மகள், ஒரு 26-27 வயசு ஒரு மகள் வர்றாங்க. ஊழியத்துக்கு டேட்டு வாங்கிட்டாங்க, பேசி முடிச்சாச்சு. பக்கத்தில் ஒரு 28 வயசாவது இருக்கும் அந்த பொண்ணுக்கு. கடைசி ஜெபிக்க போகும்போது தான் இந்த கூட இருக்கிறது யாருன்னு கேட்டேன். அப்போ இந்த சகோதரி அந்த ஊழியக்காரனுடைய மனைவி சொன்னாங்க, எனக்கு உதவியாக இருக்கிறான் அண்ணா, இவங்களுக்காக ஜெபிச்சுக்க. இந்த மகளுக்கு ஒரு 4 வருஷமாய் குழந்தை இல்லை. எத்தனை வருஷம் குழந்தை இல்லை? 4 வருஷம் குழந்தை இல்லை. அப்போ நான் சொன்னேன், குழந்தை இல்லைங்கிற வார்த்தை இனி நீ சொல்லக்கூடாது. இந்த அலுவலகம் என் ஆண்டவர் ஏசு எனக்கு தந்த அலுவலகம், இங்கே வந்து காலை வச்ச பிறகு இனி இல்லைன்னு சொல்லிட்டு நான் உனக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிவிட்டு அடுத்த வருஷம் அந்த நேரத்தில் ஒரு ஆண் மகனை வைத்திருப்பாய் அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அவங்க 2 பேருக்கும் ஒரு ஷாக்கு. நான் அப்போ அதை புரியலை. அதற்கு பிறகுதான் ஒரு சாட்சியை நான் கேள்விப்பட்டேன். என்னன்னா, அந்த மகளுக்கு கர்ப்பத்தில் பிள்ளையை சுமக்கக்கூடிய திராணி இல்லை. எதை சுமக்கக்கூடிய திராணி இல்லை? குழந்தையும் உண்டாக மாட்டுக்கு. அப்படியே குழந்தை உண்டானாலும் அந்த குழந்தையை கர்ப்பத்தில் சுமக்கிறதற்கு திராணி இல்லை. இது மருத்துவத்துடைய ஆலோசனை. அப்போ நம்ம குழந்தை உண்டாகணும்னு நினச்சாலும் குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு தன்னால் முடியாது. ஆனால் நான் என்ன சொன்னேன், அடுத்த வருஷம் இந்த நேரத்தில் ஒரு ஆண்மகனை வைத்திருப்பாய் அப்படின்ட்டு. அப்போ இந்த காரியம் அவங்க அந்த ஊழியக்காரங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பொண்ணை என்ன பண்ணிட்டா தெரியுமா? இந்த வார்த்தையை பிடித்து கொண்டாள். என்னைக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவப்படுத்தி உலக வார்த்தையை தூக்கி தூர போடுறீங்களா, அன்னைக்கு கர்த்தருக்கிற சரிதை பார்ப்பீங்க. அப்போ மருத்துவம் சொல்லியிருக்கிறது இது சாத்தியமில்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை இந்த மகள் பிடித்து கொண்டால் அடுத்த மாதமே கருவுற்றாள். ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அந்த மகள் சொல்லிட்டான். ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, உடனே அபார்ட் பண்ணி தான் ஆகணும், இந்த குழந்தைய நீ சுமக்க முடியாது, உன் உயிருக்கு ஆபத்து, இதை சொல்ல தான் போகிறாங்க. அந்த மகன் என்ன பண்ணிட்டா தெரியுமா? இனி நான் மருத்துவமனைக்கு போக மாட்டேன், ஏன்னா மருத்துவம் முடியாதுன்னு சொல்லிட்டு அட எங்கள் அப்பா ஏசுநாதர் தரேன்னு சொல்லிட்டாரு, அவரை நான் நம்புகிறேன்னு நினைச்சான். நடந்தது என்ன? அழகிய ஆண் குழந்தை 9வது மாதத்தில் பெற்றெடுத்தால். கையத்தடி தேவனை சோத்திரம். இதுக்கப்புறம் தான் என்னோட சாட்சியை சொல்றாங்க. அவங்க வீட்டில் ஒரு பிரேயர் மீட்டிங் வச்சாங்க. பிரதர், ஒரு ஸ்தோத்திர கூட்டம் வைக்கணும், வாங்க பிரதர். அப்பதான் இந்த சாட்சியை சொன்னாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, மோசே நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? கர்த்தர் யுத்தம் பண்ணுவான், கர்த்தர் பார்த்துக்கூடாது, முன்னால போடா. ஆண்டவரே, முன்னால செங்கடல் கோல நீட்டுடா, கடல் தானாய் திறக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்க முன்னால் இருக்கிற பிரச்சனைகளை, போராட்டத்தை உங்க நாவின் அதிகாரம் உள்ள வார்த்தையினாலே முறியடிப்பீர்கள். நான் ஜெயிப்பேன் ஐயா, நான் இதை ஜெயிப்பேன். என் பிள்ளை வாழும், என் பிள்ளை மலடி இல்லை, பிள்ளை பறக்கும், என் மகனுக்கு பொண்ணு கிடைக்கும், வேலை கிடைக்கும், நான் நல்லா இருப்பேன். இந்த வார்த்தை செங்கடலை பிளக்கக்கூடிய வல்லமை உள்ளது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அழுது கொண்டீராய். இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கிட்டு இருக்கிறாங்க. எகிப்திலே இருந்திருக்கலாமே. மோசைக்கு ஒன்று தெரியும், தெய்வனால் இதை செய்ய முடியும். ஆண்டவர் சொன்னார், கோலை நீட்டுப்பா. நடந்தது என்ன? மோசே கோலை நீட்டினான். கர்த்தர் செங்கடலை 2ஆய் பிளந்தார். சமுத்திரம் 2ஆய் பிளந்தது. வேதம் சொல்லுகிறது, இருபுறமும் தண்ணீர் மதில் போல் நின்றதா. யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 29வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் எதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாய் நின்றது. அத்தனை பெரிய வல்லமை அல்லவா? சாத்தியமே இல்லை. சரி, பின்னால் ஒருத்தன் துரத்திட்டு வந்தானே, அவன் கதை என்னையாச்சு? அவனை எதுக்கு ஆண்டவர் வர வச்சாரு? நம்ம பாட்டில் முதல்ல போயிருக்கலாமே. நல்லா கவனிக்கணும், அவனையே வர வச்சார். அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. செங்கல் 2ஆய் பிளந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் அப்படியே சமுத்திரத்தில் இறங்குறாங்க. அவர்கள் இறங்கும்போது இரவு வேலை. எல்லாம் கவனிக்கிறீங்களா? அவர்கள் இறங்கினது பகல் வேலை அல்ல, இரவு வேலை. அந்த இரவு வேலையில் கர்த்தர் சமுத்திரத்தை 2ஆய் பிளந்து இந்த பக்கம் பார்க்குறாங்க, தண்ணீர் மதில் போல் இருக்கிறது, இந்த பக்கமும் தண்ணீர் மதில் போல் இருக்கிறது. அந்த இரவுல எப்படியா வெளிச்சம் இருக்கும்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களுக்கு முன்னே போனார். அக்கினி ஸ்தம்பமாய் பட்ட பகலை போல ஒரு வெளிச்சம் அவர்களுக்கு முன்னே காணப்பட்டது. அவர்கள் முன்னேறி போயிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் சமுத்திரத்தில் இறங்கினதை பார்த்ததும்
பின்னால வந்த பார்வோனின் சேனைகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏய், சமுத்திரம் ஏதோ நடந்திருக்கு, அவங்க தெய்வம் ஏதோ பண்ணிருக்கு, இந்த கேப்ல நம்மளும் மூந்துரும். அவர்களும் சமுத்திரத்தில் இறங்கினார்கள். நடந்தது என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்தில் பாதி அந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது இவர்களும் உள்ள இறங்கினாங்க. வேதம் சொல்லுகிறது, இவர்கள் பக்கத்தில் காரிருளை தேவன் உண்டு பண்ணினார், திகைப்பை உண்டு பண்ணினார். அந்த தேர் சக்கரங்கள், அந்த ரதத்துடைய சக்கரங்களும் கலண்டு விழ பண்ணினார். அந்த குதிரையும் ரதங்களும் அந்த பார்வோனுடைய சேனைகளும் நடு சமுத்திரத்தில் வந்தபோது ரெண்டு பக்கம் மதில் போல் நின்ற தண்ணி அப்படியே மூடி போட்டு விட்டது. நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களோ வெட்டாந்தரை நடப்பது போல அக்கறையிலே ஏறி போனார்கள். இவர்கள் அக்கறையில் ஏறும்போது அதற்கு முன்பதாகவே சமுத்திரத்தில் மூழ்கடிக்கப்பட்ட எகிப்தரின் பிரேதங்கள் அடுத்த கரைக்கு வந்துடுச்சு. கையத்தடி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துட்டார். ஆனால் எகிப்தியரின் புருஷர்கள் யுத்த வீரர்கள். உலகம் எங்கும் இருக்கிற ராஜ்யங்களுக்குள்ள எகிப்தின் வீரம் மிகவும் அறியப்பட்டது. எகிப்தின் புருஷர்கள் யுத்த புருஷர்கள். அங்க இருக்கிற குதிரைகள் மிகவும் பலம் உள்ளது. அவரில் இருந்த ஆயுதம் மற்ற தேசங்களுக்குள்ளே அன்று இல்லை. இன்றைக்கு சொல்லுவாங்க தெரியுமா, உலகத்தில் நம்பர் 1 தேசம் வல்லரசு அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? அந்த அமெரிக்காவில் இல்லாத ஆயுதங்களே இல்லை. அவ்வளவு ஆயுதங்கள் வச்சிருக்காங்க, அவ்வளவு பவர்ஃபுல் அணுகுண்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு அணுகுண்டு எல்லா தேசத்திலும் இருக்கு. பாகிஸ்தான்ல இருக்கு அணுகுண்டு, இன்னைக்கு எல்லா தேசத்திலே இருக்கு. ஆனால் அன்றைக்கு அமெரிக்காவில் மாத்திரம் அணுகுண்டு இருந்துச்சு. ஹிரோஷிமா நாகசாய் மேலே அந்த அணுகுண்டை தூக்கி வீசும்போது ஒட்டுமொத்த தேசங்களும் நடுங்கி அமெரிக்கா முழுவது மண்டியிட்டது. அந்த தேசத்தில் இந்த ஆயுதம் அப்படி. அதே போலத்தான் அன்றைக்கு உலகமெங்கும் இருக்கிற ராஜ்யங்களுக்குள்ள எகிப்தில் இருந்த ஆயுதங்களும் யுத்த புருஷர்களும் பலம் உள்ளவர்கள். இது தேவனுக்கு தெரியும். அப்ப இவர்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து இன்னொரு தேசத்தில் அடைக்கலம் கொடுத்து வைத்தாலும் இந்த எகிப்தியர் என்ன சொல்லுவான் தெரியுமா? இந்த இஸ்ரவேலர்கள் எங்களுக்கு அடிமைகளாக இருந்தவர்கள் முதல்ல பேசுவான். இரண்டாவது, அவர்கள் மனதில் நினைக்கிறபடியே மீண்டும் இஸ்ரவேலை அடிமைப்படுத்துவதற்கு அவன் முயற்சிப்பான். கவனிக்கிறீங்களா? அவன் முயற்சிப்பான். அப்ப ஆண்டவருக்கு தெரியும், விடுதலை பண்ணி கொண்டு போனாலும் அவன் என்னைக்காவது ஒரு நாள் ஜனங்களை டிஸ்டர்ப் பண்ணுவான். அப்ப என்ன செய்யணும்? எகிப்து தேசத்தில் இருக்கிற யுத்த புருஷர்களையும் யுத்த தளவாடங்களையும் ரதங்களையும் குதிரைகளையும் ஒட்டு மொத்தமாக அழிக்கணும். முடிவு பண்ணாரு, என் ஜனத்தை நேர் வழியில் நடத்திட்டு போயிட்டு இவங்களை விட்டுட்டா பிரச்சனை, இவனை காலி பண்ணணும்னா என் ஜனம் சமுத்திரத்துக்கு முன்னால போய் உட்காரணும். இதை அவன் கேள்விப்பட்டு இஸ்ரவேலரை சமுத்திரம் அடைத்து போட்டு விட்டது, போக வழி தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்கன்னு இவன் தேடி வருவான். இவனை கொண்டு வந்து சமுத்திரத்தில் மூழ்கடித்து ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடணும்னு அவருடைய மாஸ்டர் பிளான். கையத்தடி தேவனை சோத்திரம் பண்ணுவான். அது அவருடைய மாஸ்டர் பிளான். இப்போ பார்வோனின் சேனைகள், ரதங்கள், குதிரைகள், அந்த தேசத்தில் இருக்கிற பலவான்கள், யுத்த புருஷர்கள் அத்தனை பேரும் சமுத்திரத்தில் உள்ள போயிட்டான். இப்ப எகிப்து தேசத்தில் ஒரு வாள் இல்லை, ஒரு ஈட்டி இல்லை, ஒரு கத்தி இல்லை, ஒரு குதிரையும் இல்லை, எல்லாம் சமுத்திரத்துக்குள்ள போயிடுச்சு. ஹலோ, இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில சில நேரங்களில் தேவனை எதையாவது அனுமதித்தால், ஒன்று அனுமதிக்கப்பட்ட பிரச்சனை இனிமேல் நீங்கள் பார்க்க போறதில்லை, அதுக்கு சமாதி கட்டுறதுக்கு தான் பண்ணுவார். நான் சில இடத்துல சொல்லுவேன், ரொம்ப பண்ணுறாங்க பிரதர், கஷ்டமாக இருக்குது. நான் சொல்லுவேன், நீங்கள் பயப்படாதீங்க, அவங்களுக்காக ஜோம்னிட்டு விட்டுருங்க. ஒன்று கர்த்தர் அவர்களை அடக்குவார், இல்லை என்றால் அடக்கம் பண்ணி விடுவார் அப்படின்னு. கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு யாராவது எதிராக ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப போராடிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்காக ஜோம்னிட்டு விட்டுருங்க. ஒன்று அடக்குவார், இல்லைன்னா அடக்கம் பண்ணிடுவார். கையை தட்டுங்களேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, போகட்டும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை அந்த பக்கம் தாண்டி வந்த பிறகு 15ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தா இஸ்ரவேலர் ஆட்டம் போட்டு குதிக்கிறான் பாருங்க, குதி. அல்லேலூயா. மீரியாம் ஆடுறா, எல்லாரும் ஆடுறாங்க. ஆண்டவர் கடலை பிளந்தார், செங்கடலை பிளந்தார், வெற்றி சிறக்க பண்ணினார். நல்லா கவனிக்கணும். அப்போ ஆண்டவருக்கு தெரியும், சமுத்திரத்தை பிளந்து அந்த பக்கம் போகிறது கன்ஃபார்ம், தெரிஞ்சுதான் கொண்டு விட்டாரு. அப்போ அதை தேவனுடைய திட்டத்தையும் அறிவையும் ஞானத்தையும் அறியாமல் நாமவே இருந்து புலம்பி அழுவதினால் என்ன பலன்? ரைஸ்லாம், நம்ம உட்காந்து அழுறதுனால என்ன பலன்? நம்ம உட்காந்து கண்ணீர் விடுறதுனால என்ன பலன்? நான் என்ன ஆண்டவரே செய்ய போறேன்?
நீங்கள் ஒன்றும் செய்யண்டாம், கர்த்தர் பார்த்துக்கொள்ளுவார், கர்த்தர் பார்த்துக்கொள்ளுவார். ஆபிரகாம் இடத்துல பிள்ளைய பலி கொடுக்க சொல்கிறாரு. பொண்டாட்டியில் கூட அவன் சொல்லலை. சொன்ன மனைவி விடமாட்டான்னு தெரியும். உங்களுக்கு அறிவு இருக்காயா? அறிவு கட்டவரை எத்தனை வருஷம் கழித்து வயசான காலத்தில் ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. சரி, ஒவ்வொரு கர்த்தர் தான் கொடுத்தாருன்னு நம்புவையா? இந்த பிள்ளையை கொண்டுட்டு அடுத்த பிள்ளை தருவார்னு என்னையா நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சாரா சொல்லியிருப்பாளா? சொல்லியிருக்க மாட்டாளா? சிலருக்கு சாரா மேலே பயங்கர பக்தி உண்டு, அப்படிலாம் சொல்ல மாட்டா. அப்படி சொல்லலைன்னா எதுக்கு ஆகாரம் பிடிச்சி புருஷ மடியில் கொடுத்தா? அவள் எவ்வளோ பலவீனமானவள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தெய்வத்து மீது அவளுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்தது என்பதை ஆகாரம் பிடிச்சி புருஷங்களை 2 பொண்டாட்டியாக கொடுத்தவா இந்த சாரா. அப்போ ஆபிரகாமுக்கு தெரியும், சாராட்ட சொல்லிட்டா இவா என் பிள்ளைய கர்த்தர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க விட மாட்டா. தன் மனைவியாகிய சாராட்டையும் சொல்லலை, அவன் வேலைக்காரனிடத்திலையும் சொல்லலை, பிள்ளையினிடத்திலையும் சொல்லலை. பிள்ளை பலி கொடுப்பதற்கு ஏற்ற இடத்திற்கு வந்தபோது பிள்ளை கேட்குது, அப்பா பலிக்கு விறகு இருக்கு, கத்தி இருக்கு, ஆடை எங்கப்பான்னு கேட்டப்ப அவன் உடைஞ்சு அழலை, கண்ணீர் விட்டு கதறலை. மகனே, உன்னை சாக கொடுக்க போகிறேன்னு ஆண்டவர் பலி கொடுக்க சொல்லிட்டாருப்பன் அழலை. அவனுக்கு ஒன்று தெரியும், என் ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார், உன் சந்ததியாகிய ஈசாக்கினிடத்தில் நான் மகிமைப்படுவேன். ஈசாக்கு நிமித்தம் ஒரு பெரிய சந்ததியை கொண்டு வருவேன். அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, உனக்கு ஒரு குமாரனை தருவேன், ஈசாக்கு அவன் பேரு, அவனிடத்திலே நாம மகிமைப்படும். அந்த ஈசாக்கின் மூலமாக வானத்து நட்சத்திரம் போல சந்ததி பெருகும் ஆல்ரெடி சொல்லிட்டார். அப்ப ஆபிரகாமுக்கு தெரியும், என் ஆண்டவர் அவனை படுக்கையில போட்டு வெட்டி நான் குத்தி கொன்று போட்டாலும் ஈசாக்கை உயிரோடு எழுப்பி தருவார். ஏனென்றால் அவருடைய சித்தம் இந்த ஈசாக்கிடத்தில் இருக்கிறது, அவருடைய திட்டம் இந்த ஈசாக்கிடத்தில் இருக்கிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் அதைத்தான். உங்கள் பிரச்சனை போராட்டம், உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் கணவரை குறித்தோ, எதை குறித்தோ, மருமகளோ மாம் எதை குறித்தோ நீ கலங்கி கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையின் திட்டம் தெய்வத்தினிடத்தில் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தின் திட்டம் தெய்வத்தினிடத்தில் இருக்கிறது. அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். நீ அழுது கொண்டீராய், நீ அழுது கொண்டீராய், ஏன் அழுகிறாய்? உருக்கமான இரக்கத்தோடு உனக்காக இறங்கு ஒரு இடத்தில் காரியத்தை சொல்லி அமைதியாயிரு. இதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு நேரம் கடந்தா பாரி வச்சோம், கடல் பிளந்தோன்னு நாட்டி ஆடுறான். என் தேவன் பெரியவருங்க, செங்கடலை பிளந்தாருங்க, யோர்தானை குவிய பண்ணினார். நல்லா கவனி, நன்மை நடந்ததுக்கப்புறம் ஆடி பாடுறீங்கல்ல, ஆண்டவர் சொல்றாரு அதை அப்பவே செஞ்சிருந்தாரு. நன்மை நடக்கணும்னா அது நடக்கும்னு நம்புன்றாரு. அல்லேலூயா. நடக்கும்னு நம்பு. சீயோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு அப்படின்றார். இஸ்ரவேலரை ஆர்ப்பரிங்க, எருசலேமின் குமாரத்தியை முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு. செப்பனியா 3:14-15 சொல்லுகிறது அல்லவா? அவர் நாக்கினை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்க இனி தீங்கை காணாதிருப்பாய். எதையும் குறித்து நாம் கவலைப்பட வேண்டியது இல்லை. நான் பெற்றோரிடத்தில் சொல்றது அதுதான். பிள்ளைகளை குறித்து அழுதே உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கிறாங்க. கணவனை குறித்து அழுதே உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கிறாங்க. இதுவரை அழுததற்கு யார் பொறுப்பு? கணவனை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, மனைவியை குறித்தோ, மாமி ஏதோ ஒன்று கடனப்பு குறித்தோ, பிரச்சனை குறித்தோ அழுததுக்கு யார் பொறுப்பு? யார் காரணம்? பக்கத்தில் இருக்கிற யார் காரணம்? கடவுளா காரணம்? கேளுங்க, பக்கத்தில் கடவுளா காரணம்? சொல்லுங்கள், நீங்கள் தான் காரணம். நீ தான் ஏன் காரணம்? உன்னை யாரையும் அழ சொன்னது? நீ அழுதுருந்தா அன்னைக்கே காலியாக இருக்கணும், இன்னைக்கு வரை உயிரோடு இருக்கல்ல. உண்மையா இல்லையா? நீ எதற்கு அழுகிறாயோ அதுவும் உயிரோடு இருக்குல்ல. கையத்தடி தேவனை மயம்படுத்துங்களேன். இனி நீ அழுது கொண்டீராய், இனி நீ அழுது கொண்டீராய். அது என்ன நடக்காது பிரதர்? இல்லை பிரதர், உங்களுக்கு தெரியாது பிரதர். இனி சாத்தியமே இல்லை பிரதர். ஏங்க, சாத்தியமே இல்லாத செங்கடலை 2ஆய் பிளக்க முடியுமானால் உங்கள் வாழ்க்கையில் எதையும் செய்வர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். கையத்தடி தேவனை மகிமைப்படுத்துவோமா? செங்கடலை 2ஆக பிளந்தவும் வழக்கரம் என் வாழ்வின் தடைகளை முற்றிலுமாய் உடைப்பதும். பாருமா, செங்கடலை 2ஆக பிளந்தவும் வழக்கரம் என் வாழ்வின் தடைகளை எத்தனை எத்தனை லேசான காரியம். நல்ல கரங்களை தட்டி உமக்கு எத்தனை எத்தனை லேசான காரியம். ஆமே, எத்தனை எத்தனை. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு நேரம் அழுதது வீணா போச்சு. சிலருக்கு என்னன்னா அறிவே இருக்காது. பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் ஒரு பிரச்சனைக்காய் அழுது புலம்பி அந்த பிரச்சனை விடுதலை கிடைச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், பார்த்தீங்களா இப்படி செய்வார் நினச்சே பார்க்கலையா, இனி நான் ஆண்டவரை நம்புவேன் சொல்லி 3ஆவது நாள் ஆண்டவர்கிட்ட முறுமுறுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? இந்த ஜனங்கள் அதை செய்தார்கள் ஐயா. அப்படியே அடுத்த பக்கத்தை திருப்புங்க. அந்த 15ஆம் அதிகாரத்தில் அடுத்த பக்கத்துக்கு வாங்க. வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்துட்டு போயிட்டே இருக்கிறார். 22ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம் 22. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். நல்லா கவனிக்கிறீங்களா? தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பானதினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால விடத்திற்கு மாறா. நல்ல கவனிங்க. இப்போ ஒரு பிரச்சனையை தாண்டி வந்தாச்சு. அவ்வளோ பெரிய பிரச்சனையை தாண்டி வந்தாச்சு. நம்ம ஆண்டவருக்கு மேலே நம்ம மக்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குங்கிறது உங்கள் வாழ்க்கையை வச்சு நீங்கள் பாருங்கள். ஐயா கடந்த பிரச்சனைலாம் ஆண்டவர் தாண்டி வர பண்ணாருலாம் பேசிட்டு அடுத்த ஒரு பிரச்சனைக்கு முறுமுறுத்துட்டு இருப்பாங்க. என்ன ஆண்டவர் என்னத்தை ஒன்றை கட்டி என்னத்தை கண்டேன், ஒன்றை போய் கல்யாணம் பண்ணிட்டேன், ஒன்றை போய் பெற்றெடுத்துட்டேன், ஒன்றை போய் இதை போய் என்ன பிரச்சனை பக்கத்தில் என்ன பிரச்சனை உங்களுக்கு கேளுங்க. பக்கத்தில் நீ பேசும்போது தீர்க்க தரிசனமாக மாறிடும். உங்களுக்கு என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? அல்லேலூயா. இருக்கீங்களா? 3 நாள் தான் ஆச்சு. எதை கண்டு 3 நாள் ஆச்சு? கடல் 2ஆ பிளந்து 2 பக்கம் தண்ணீர் மதில் போல நின்றுது. பார்வோனின் சேனைகள் ஆழ்ந்த சமுத்திரத்தில் மூழ்கடிக்கப்பட்டது. இந்த மகிழ்ச்சியை துள்ளி குதிச்சு ஆடி 3 நாள் தான் ஆகுது. 3 நாளில் அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? பிரயாணப்பட்டு போகிறாங்க. தண்ணி இல்லை. நல்லா கேட்குறேன், தண்ணி இல்லைன்னா யார்கிட்ட கேட்கணும்? பேசுங்க. தண்ணி இல்லைன்னா யார்கிட்ட கேட்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? தெய்வத்தின் இடத்துல கேட்கணும். இன்னைக்கு அதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறார். உன் பிரச்சனை உடனே இடத்துல சொல்லுன்ற. நீ ஏன் ஆற போட்டு ஊற போட்டு அதை வேதனையாக்கி புண்ணாக்கி அதை போய் யார்கிட்டயே சொல்லி அவங்க ஏதோ ஒரு ஆலோசனை கொடுத்து அதை இன்னொருத்தண்ட சொல்லி அவன் ஒரு மாதிரி ஆலோசனை கொடுத்து, தயவு செய்து எல்லா ஊழியக்காரன்ட்ட போய் ஆலோசனை கேட்காதீங்க, நாசமாக்கி விடுவான். அல்லேலூயா. எவனை பார்த்தாலும் இன்னைக்கு ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்ல தெரியாமல் சூனியம் இருக்குது மந்திரம் இருக்குன்றதான் முட்டா பயில்வேன். நான் போகிற இடத்துலலாம் அசிங்கமாக திட்டுதேன் அந்த ஊழியக்காரன்களை. சின்ன சின்ன பிரச்சனைலாம் உடனே சூனியம் வச்சிருக்கு, மாந்திரவாதம் வச்சிருக்கு. ஐயா நீ யாருடைய பிள்ளையா? நீ யாருடைய பிள்ளை? நான் அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறேன்ல, யோவான் 10:28. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, அவைகள் என் கைகளிலிருந்து ஒருவனும். சொல்லுங்க, யார் சொன்னா அந்த வார்த்தையை? யார் சொன்னா? சொன்னது இயேசுயா. என் கையிலேருந்து உன்னை பறிக்க முடியாதுன்னு இயேசு சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் கையிலேருந்து ஒருத்தனை பறிக்க முடியும்னு ஒரு பையன் சொல்கிறான். அவன் முட்டாளக்கு இருக்கானா இல்லையா? அவன் எவனாக இருந்தானே மாடி மேய்க்க போனான்னு கூட நான் சொல்லியிருக்கிறேன். நல்லா கவனிங்க. சும்மா போய் ஆலோசனை கேட்குறேன்னு நாசமாக்க விட்டுறாதே உங்கள் வாழ்க்கையை. பிரச்சனை வருது, காரியங்களை தெய்வத்தினிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும். ஆமேன். அந்த எண்ணமே இன்னைக்கு இல்லை, நிறைவேற்ற இல்லை. ஐயா கணவனை குறித்து ஒரு பிரச்சனை, மனைவியை குறித்து ஒரு பிரச்சனை, பிள்ளைகளை குறித்து பிரச்சனை. ஃபஸ்ட்டு நீ முழங்கால் படிட்டு தெய்வனிடத்தில் சொல்லு, ஆண்டவரே என் கணவனை குறித்து இந்த பிரச்சனை, மனைவியை குறித்து என் பிள்ளைகளை குறித்து இந்த பிரச்சனை. இதை விட்டுட்டு உடனே முதல்ல யாராவது ஊழியக்காரன்ட சொல்கிறது, குடும்பத்துக்காரன்ட சொல்கிறது, அவன் 1008 வழியை சொல்லி நாசமாக்கி இப்படி பண்ணு அப்படி பண்ணி விடாத, அங்கே போ இங்கே போ, எதையாவது பண்ணி அள வச்சு கதற வச்சு நாசமாக போன குடும்பங்கள் நிறைய உண்டு. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருடையவர்கள், எதையும் அவருக்கு உடனே தெரியப்படுத்துங்க. இனி டேனியல் பிரதர் உங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், எனக்கு ஃபோன் பண்ணட்டேன்னா எந்த ஊழியக்காரனுக்கும் ஃபோன் பண்ணாதே, நாசமாக பெருவியா ஃபோன் பண்ணிடலாம். எனக்கு ஃபோன் பண்ணாவது உருப்படியான வழியை காட்டுவேன். வேற எவனுக்கும் ஃபோன் பண்ணி நரகத்துக்கே உங்களை கூப்பிட்டு போயிடுவான். நான் பொய் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், சூனியம் இருக்குங்க, மாந்திரியம் இருக்குது. உங்கள் புருஷனுக்கு மை போட்டுட்டாங்க, அம்மா நம்புவிய? நானாக கேட்பேன், உன் புருஷனுக்கு மை போட்டான்னு சொல்கிறீங்களா, உனக்குள்ளே இருக்க இயேசுவங்கன்னு நான் கேட்பேன். அல்லேலூயா. அந்த இயேசுநாதர் அந்த மையை எடுக்க முடியலையான்னு நான் கேட்பேன். உன் வீட்டுக்குள்ளே சூனியை அனுப்பி உன் குடும்பத்தை நாசமாக்குறதுக்கு மந்திரவாதம் பண்ணிட்டாங்கன்னு எவனாவது சொன்னான், நான் கேட்பேன். அப்போ உன் வீட்டில் இருக்கிற இயேசுநாதர் மந்திரி ஆவி வரும்போது பீரோல போய் ஒளிஞ்சுட்டாரான்னு கேட்பேன். ஆனால் எந்த ஊழியக்காரனும் கேட்க மாட்டான். அதாவது ஏண்ட கட் பண்ணிட்டு வேற எங்கேயும் கட்டி நாசமாக பெறுவிய. கை தட்டுங்கப்பா, புரிஞ்சவங்க தட்டுங்க. அல்லேலூயா. நான் ஜோக்குக்கெல்லாம் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன். ஏன்னா என்னிடத்தில் சிலர் பேசும்போது
அவர்கள் பட்ட காயங்களை எண்ணி நான் வேதனைப்படுகிறேன். உண்மைதானே அன்னை? அன்னை உங்களுக்கு தான் ஜானப்பா, உண்மைதானே? வரவனான் ஜூனியர் மந்திரியை வச்சு பிரித்து தான் தானே சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன். உங்கள் தலையில் இருக்கிற ஒரு தலைமயிராயிலும் என் பிதாவின் சித்தம் இல்லாமல் கீழே விடாது. ஹல்லேலூயா. 3 நாள் தான் ஆச்சு, சந்தோஷம் போயிடுச்சு. முறுமுறுக்கிறான், தண்ணி இல்லை. மோசடிச்சோம், அங்கே போ தண்ணி கிடக்குது. நல்லா கவனிங்க, 3 நாள் ஆச்சு, தண்ணி இல்லை. ஒரு இடத்துல வந்தால் நிறைய தண்ணி கிடக்குது. எப்பா தண்ணி கிடச்சிச்சு, ஓடி போய் தண்ணியை எடுத்து வாயில் வைக்கிறான். வேதம் சொல்லுது கசப்பு. கசப்பு ஐயா, சாதாரண கசப்புனா கூட குடிச்சிடலாம் ஐயா. இந்த உப்பு தண்ணி, சப்பை தண்ணின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? உப்பு தண்ணி சில தண்ணியை குடிக்கவே நல்லா இருக்காது. மினரல் வாட்டர் பக்கத்தில் இருந்தால் உப்பு தண்ணி குடிக்க நல்லா இருக்காது. கார்பரேஷன் வாட்டர் பக்கத்தில் இருந்தால் உப்பு தண்ணி குடிக்க நல்லா இருக்காது. ஆனால் தண்ணியே இல்லாத இடத்துல உப்பு தண்ணி நல்லா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? வழியிலன்னா குடிச்சு தான் ஆகணும். பிரைஸ் எல்லாம். அப்போ குடிக்கவே முடியாத ஒரு தண்ணி, அத்தனை கசப்பு, வாயில் வைக்க முடியல. கசப்பு கசப்பு. சில லைஃப்பில் பார்த்தீங்கன்னா புருஷன் கசப்பு, மனைவி கசப்பு, பிள்ளைங்க கசப்பு. அந்த கசப்பை கண்டாலே எரிச்சல். புருஷன் மேலே இருக்க புருஷனுக்கு, சிலர் மேலே புருஷனை பார்த்தாலே எரிச்சல். ஒரு பத்திரிக்கையில் அந்த எரிச்சல், மனைவி மேலே எரிச்சல், பிள்ளைங்க மேலே எரிச்சல், அப்படியே எரிச்சல். இதுதான் கசப்பு. இது மாற்ற ஒருத்தர் இருக்கிறார்னு இப்போ சொல்ல போகிறேன். ஐயா, கசப்பு எடுத்து வாயில வைக்க முடியல. அவங்க சொல்றாங்க மோசேட்டு, அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தையா குடிப்போம், வச்சு குடிச்சு பாரியா. வேதம் சொல்லுது, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கையில தட்டி தேவனை ஸ்தோத்திரம். மோசே யாரை கூப்பிட்டான்? பக்கத்தில் கையை பிடிச்சு, நீங்களும் அதை செய்யுங்க, நீங்களும் அதை செய்யுங்க. ஹல்லேலூயா. நான் திரும்பி சொல்லிட்டேன், மோசே ஒரு தீர்க்கதரிசி, நீங்க இயேசுவின் பிள்ளைகள். மோசேக்கு இருந்த உரிமை விட உங்களுக்கு உரிமை இன்றைக்கு அதிகம் இருக்கிறது. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்கிற காரியங்களை அவர்களும் செய்வார்கள், இதை பார்க்கலாம் பெரிய காரியங்களை செய்வார்கள் சொன்னாரா இல்லையா? அப்போ மோசை விட நாம் விசேஷித்தவர்கள். மோசை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவர் என்ன சொன்னார்? அப்பொழுது கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். அதை வெட்டி தண்ணியில் போடுப்பான்னார். கவனிங்க, அவன் வெட்டி தண்ணீரில் போட்டான். உடனே அந்த தண்ணீர் மதுரமாய் மாறிற்று. மதுரம்னா என்ன? தேனிலும் இனிய தித்திப்பான ஒரு சுவை. இப்போ கசந்த தண்ணி மதுரமாய் மாறிற்று. என்ன நடந்தது? என்ன நடந்துச்சு? தேவதூதனை இறங்கி வந்து யூரியா உப்பு போட்டு கலக்கினானா? காபிரியல் தூதனை இறங்கி வந்து சல்பேட்டை போட்டு கலக்கினானா? எதையுமே செய்யல. முறுமுறுத்து கொண்டிருக்கிற கூட்டம், தண்ணீர் கசந்து கொண்டிருக்கிறது. மோசே தெய்வத்தினிடத்தில் சொன்னார், என் தெய்வம் மோசேக்கு ஒரு வழியை காண்பித்தார். அல்லேலூயா. ஒரு வழியை காண்பித்தார். அந்த வழி என்ன? மோசே இந்த கொப்பை வெட்டி உள்ள போடுறான். மோசே தன் திராணிக்கு ஒரு கொப்பை வெட்டி தண்ணிக்குள் போட்டான். அடுத்த செகண்ட் தண்ணீர் மதுரமாய் மாறிற்று. நல்ல கையை தட்டி தேவனை ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கை மதுரமாய் மாறும். உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை மதுரமாய் மாறும். உன் கணவன் உனக்கு மதுரமாய் மாறுவான், மனைவி மதுரமாய் மாறுவாள், பிள்ளைகள் மதுரமாய் மாறும், உன் மாமியார் மதுரமாய் மாறுவாள். எப்போ? தெய்வத்தை நோக்கி கூப்பிடும். ஹல்லேலூயா. அந்த கொப்பு போடப்பட்டது. ஒரு கீழ்ப்படிதல். ஆண்டவர் சொன்னார், மோசே இதை போடுப்பானார். எனக்கு கொப்பு இல்லையா, என் வீட்டில் என் புருஷன் தலையில் கொண்டு போடுறதுக்கு கொப்பெல்லாம் போடாண்டா. இயேசுவை விசுவாசியுங்கள். யாரை விசுவாசிக்கணும்? அந்த கொப்பு எதுக்கு உதாரணமாய் காட்டப்படுகிறது? இயேசுவை நம்பியா? நான் கேட்கேன், அவ்வளோ பெரிய கசப்பான தண்ணி ஒரு கொப்பு போடுறதுனால மாறுமா? மாறாது. அப்போ கொப்பை போடுன்னு சொன்னார். மோசே கீழ் படிஞ்சு போட்டான். எகேன் குடிங்கன்னு சொன்னார். ஜனங்கள் மீண்டும் விசுவாசத்தோடு குடித்தார்கள். இதில் 2. 1, நீங்கள் இயேசுவை நம்ப வேண்டும். 2வது, அந்த கணவனோடு மனைவியோடு நீங்கள் மீண்டும் வாழ வேண்டும். அந்த பிள்ளையோடு வாழ வேண்டும். அப்படின்னா அர்த்தம் என்ன? கூடதனையாக வாழ்ந்துட்டு இருக்கிற உங்கள் முறுமுறுப்பை விட்டு விடுங்கள், அவநம்பிக்கையை விட்டு விடுங்கள், உங்கள் எரிச்சலை விட்டு விடுங்கள். பிரைஸ் காட். அந்த முறுமுறுப்பு வேண்டாம், அவநம்பிக்கை வேண்டாம். இந்த பிள்ளையா திருந்தாது. உங்களுக்கு தெரியவே தெரியாது. நம்ம ஊழியத்தில் அப்படிலாம் கொண்டு வந்து ஆண்டவர் இன்னைக்கு அற்புத சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை சாட்சிகளை நாம் சொல்ல முடியும்? நான் என்னிடத்துல கேட்டால் அதை தான் சொல்லுவேன். ஆண்டவர் ஜெயிப்பாரா, பிசாசு ஜெயிப்பான்? நான் இப்போ சமீபத்தில் ஒரு மகள் கண்ணீர் விட்டு கதறினாள்.
நான் அவளிடத்துல சொன்னேன், நீ ஆண்டவருக்கு பிரியமானவள் தானே, நீ இயேசுவுக்கு பிரியமான மகள் தானே, அப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனையை கண்டு நீ ஏன் கலங்குகிறாய்? இல்லை, எல்லாரும் சொல்கிறாங்க அவன் உன்னை வெறுத்துருவான், உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவான், அவங்க எங்கள் மாமியாரும் சொல்லியிருக்கு, அவள் வேண்டான்னு சொல்லிடலான்னு சொல்லியிருக்கு, பயமாக இருக்குது அங்கே. நான் சொன்னேன், மாமியாரை விட இயேசு பெரியவர். இருக்கீங்களா? அடக்குவார், இல்லை என்றால் அடக்கம் பண்ணுவார். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த வார்த்தை, ஆனால் நான் சிலத்தை சொல்லிடுவேன். பிரைஸ்லான். அப்படி இப்போ கூட சமீபத்தில் ஒரு சகோதரியை பார்த்தேன், பயங்கர பிரச்சனை, வீட்டில் ஒரே பிரச்சனை. பொறுமையாக ஏற்ற நேரம் வரும்போது எல்லாம் சரியாயிரும்னே. ஒரு 4-5-6 வருஷம் தான் ஓடி இருக்கும். அடக்கமே பண்ணிட்டார் 2 பேரையும். கத்திர சுத்தம் பண்ண யார் எதிராக எழும்பி ரொம்ப ஆடுறாங்களோ அடக்குவார், இல்லை என்றால் அர்த்தம் பேசுகிறது புரியுதா? புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அழியில சொல்லுங்க பாப்போம். சிலருக்கு புரியலை. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. அப்போது தண்ணீர் மதுரமாய் மாற தேவன் சொன்ன காரியம் என்ன? கொப்பு வெட்டி போடு. எளிதான காரியத்தை தானே செய்து, ரொம்ப கஷ்டமான காரியத்தை சொல்லு. என்னை விசுவாசிங்கிறார், என்ன விசுவாசி, என்ன நம்புன்றார். ஆனால் நம்ம நம்பவே மாட்டேன்றோம், நம்ம விசுவாசிக்கவே மாட்டோம். இயேசு விசுவாசி. நான் ஏன் இவ்வளோ தைரியமாக இவ்வளோ வெறியாக பேசுகிறேன்னா, நான் 3 பிள்ளைங்களை தூக்கிட்டு இயேசுவை நம்பி இறங்கி வந்தவன். நல்லா கவனிக்கிறீங்களா? ஒருத்தன் லைஃப்பை நமக்கு இதாக கொடுக்க முடியாதுங்க. இப்போ நான் ஒரு சன்னியாசியை, கல்யாணமே ஆகலை, தைரியமாக ஏசுனார் சோறு போடுவார், நான் பைபிளை தூக்கிட்டு போயிடலாங்க. என் மனைவிக்கும் வேலை இல்லை, எனக்கும் வேலை இல்லை, 2 பேருமே வேலை விட்டு வெளியே வந்துட்டு 3 பிள்ளைங்க, அரசாங்கம் கொடுத்த 2 குவார்டர்ஸையும் தூக்கி போட்டுட்டு 3 பிள்ளைங்களை தூக்கிட்டு வாட்டில் இறங்கி எங்கள் அப்பா ஏசுனார் எங்களை காப்பாற்றுவார் நான் சொன்னேன். பார்த்தீங்களா? இன்றைக்கி வர 17 வருஷம் ஆச்சு, காப்பாற்றிட்டு தான் இருக்கிறாரு. நான் வாழ்க்கையே தூக்கி தேவனிடத்தில் வைத்தவன். அதனால தான் சொல்லுவேன், இயேசுவை நம்புங்கள். கணவனா, மனைவியா, காரியமா? சிலர் போய் சில ஊழியக்காரன்ட்ட போய் மனைவியை பற்றி, கணவனை பற்றி கேட்பாங்க. அவன் நாசுக்கா கவர் பண்ணுற மாதிரி சொல்லுவான். நீங்கள் அப்படி இருங்க, உங்கள் புருஷனுக்கு பிடிக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள். வெரி மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபெலோஸ். ஹல்லேலூயா. ஹலோ, இருக்கிறீங்களா? சில காரியங்களை கர்த்தர் எனக்கு ஆவியில் காண்பிப்பார். உங்கள் மனைவிக்கு, உங்கள் புருஷனுக்கு பிடிக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள், செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணுங்கள் சொல்லுகிற நபர்கள் இன்றைக்கு உண்டு. தேவ பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும். செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணி புருஷனுக்கு பிடிக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிலாம் புருஷன் மாற மாட்டாங்கடா. அவர் தொட்டால் மாறுவான், கையை தட்டி. ஹலோ, தெய்வத்தினிடத்தில் பிரச்சனையை சொல்லுங்க, கர்த்தரிடத்தில் காரியத்தை சொல்லுங்க. அவர் ஒரு காரியத்தை நமக்கு காண்பிப்பார், வழியை காண்பிப்பார். அவர் காண்பிக்கிற பாதை நமக்கு மிகவும் நேர்த்தியாக இருக்கும். அப்போ கொப்பு வெட்டி போடுவது இயேசு விசுவாசிப்பதற்கு சமம். சார், இப்போ இன்னொரு காரியம், புலம்பிக் கொண்டிருந்த அந்த ஜனங்கள், தண்ணி கசப்பு கசப்புன்னு சொல்லியிருந்த ஜனங்கள், அந்த தண்ணீர் மதுரமாயிற்றுன்னு எப்படி சொன்னாங்க? அதே தண்ணீரை மீண்டும் அவர்கள் குடித்தார்கள். நம்ம குடிப்போமா? வாயில் இப்போதானே குடித்தோம், இப்போதானே கசப்பு, ஓ போயா இப்போதான் வாயில் வச்சேன் கசப்பு, திரும்பி குடிக்க சொல்லு. நல்லா கவனிங்க. அப்போ வாயில் வச்ச தண்ணீர் கசப்பு போகலை. இப்போ மோசே கொப்பை வெட்டி போட்டு சொல்கிறான், இப்போ தண்ணியை குடி. பக்கத்தில் கையை பிடிச்சி குடிக்கணும். அர்த்தம் தெரியுமா? அதே வாழ்க்கையை வாழணும். கைகளை தட்டி தேவனை சோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். இல்லை பிரதர், இல்லை பிரதர், அதை நீங்கள் சொல்லக்கூடாது. இல்லைப்போ உங்களுக்கு தெரியாது பிரதர், இது தெரியாது, இது இல்லைன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தது பிசாசு. புரியுதுங்களா இல்லையா நான் பேசுறது? யார் சொல்லி கொடுத்தாத? இல்லை இல்லை, அது அப்படி இல்லை, இப்படி இல்லை, அதை யார் சொல்லி கொடுத்தா? பிசாசு. நான் சொல்கிறேன், இயேசுவால் எல்லாம் கூடுவோம். பிரைஸா, என் வாழ்க்கையை சொல்ல முடியும். என்னை தூக்கி போட்டு ஓட சொன்னாங்க, என் மனைவியை டிவோர்ஸ் பண்ணியிருந்தாங்க, விட்டுட்டு ஓடி இருந்தாங்க. என் மனைவி ஒருத்திக்கு நான் இன்றைக்கு புரோஜனமாக இருக்கேன். ஆண்டவர் என்னை தூக்கி எடுக்கலை, ஆயிரங்களுக்கு புரோஜனமாக இருக்கேன். என் ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. அவள் என்னை விட்டுட்டு போகாமல் இருந்ததுனால அவளுக்கு இந்த கணத்தை சுதந்திரிக்கிறாள். விட்டுட்டு போயிருந்தாலும் என் தேவன் என்னை தூக்கி நிலை நிறுத்தியிருப்பார். கையத்தடி தேவனை சூத்திரம் பண்ணுவோமா? இது தேவனுடைய திட்டம். அப்போ நீ அழுது கொண்டிருக்கிற என்ன பிரச்சனை? நீ கலங்கிறதுனால என்ன பிரச்சனை? ஒன்றும் நடக்க போறதில்லை. பிரச்சனை தேவனிடத்துல சொல்லு, தேவனிடத்துல சொல்லு, அவர் காண்பிப்பார். அதே வாழ்க்கை திரும்ப வாழணும். அதே பிள்ளையை நேசிச்சு பேசுங்க.
அந்த கணவர் மீது இருக்க முறுமுறுப்பு எடுங்க, மனைவி மீது இருக்க முறுமுறுப்பு எடுங்க. நம்பிக்கை தெய்வத்தினிடத்தில் வைத்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போங்க. நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாக ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. உங்க கடன் பிரச்சனை ஃபேஸ் பண்ண முடியலையா? உங்களுக்கு தெரியாத பிரதர் எவ்வளவுதான் தாங்க முடியும்? நான் சொல்றேன், இனி கடன் வாங்காம ஆண்டவரே நான் கடன் வாங்க மாட்டேன், இந்த கடனை மாற்ற வல்லவரா இருக்கிறேன் தேவனிடத்தில் சொல்லிட்டு அந்த லைஃப்ல போய் பார். நீயோ கடன் வாங்காதிருப்ப, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாங்க. என் தேவன் மாற்ற வல்லவரா இருக்கிறார். ஆமென். அதை விட்டுட்டு நாமவே சில வழியை தேடினால் ஒன்றும் பண்ண முடியாது. நடந்தது என்ன? தண்ணீர் மதுரமாய் மாறிற்று. அந்த தண்ணீரை மீண்டும் இஸ்ரவேல் குடித்த போது தேவனை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். நல்லா கவனிங்க. நீங்கள் அழுகிறதுனால, கலங்கிறதுனால, உரி பண்ணுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல, எதையும் நீங்கள் சாதிக்க போகிறதில்ல. உங்கள் கவலையை அவர் மீது வைத்து விடுங்கள். பேதுரு 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது அல்லவா, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அப்போ நாம் தெய்வத்தினிடத்தில் கவலையை வச்சுட்டோம்னா நாம் கவலைப்பட மாட்டோம். திரும்பி சொல்கிறேன், உங்கள் கவலைப்படுறதை விடுங்க, ஊறி பண்ணுறதை விடுங்க. எப்பா பிள்ளை வளர்ந்துட்டுப்பா, என்னப்பா இப்படி இருக்க ஏன்டா சிலர் கேட்பாங்க. என் பிள்ளையை பற்றி நான் தான் கவலைப்படணும், நீ ஏன் கவலைப்படுறது, வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கியா அப்படிப்பேன். ஏன்னா என் மகளை குறித்து நான் கவலைப்பட்டதே இல்லை. எனக்கு தெரியும், இதுவரை ஒரு கணத்திற்குரிய பாத்திரமாக என் மகளை உயர்த்தி கொண்டு வந்தவர் இனியும் கனமான பாத்திரமாக உயர்த்துவார். அதை பார்த்துட்டு பிள்ளை வளர்ந்து போச்சு, என்ன செய்யனே தெரியலையே, ஒரு நாள் நான் நினச்சதே இல்லைங்க. நான் நினைக்கிறதா இருந்தால் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியாதுங்க. நல்ல கரங்களை கட்டி கத்திர சோத்திரம் பண்ணுவோம். நல்லா கவனிக்கணும். நம்முடைய காரியங்களை தேவனிடத்தில் தெரியப்படுத்துறத குறைவுல இருக்காதீங்க. நீங்கள் அழுகிறது வீண், புலம்புவது வீண். அதை விட்டுட்டு தேவனிடத்தில் காரியத்தை தெரிவிங்க. இன்னொரு மனுஷனை சொல்லிட்டு நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாம் அறிஞ்சவங்க தான் செய்கிறாங்க. எதுக்கு இந்த பைபிள் எழுதி வச்சிருக்கிறாரு தெரியுமா? இதை நாம் படிக்கும் போதாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி நான் சொன்ன ஒரு பகுதி தான் 1 சாமுவேல் 30. தாவீது அவனோடு கூட இருந்தவர்களும் தன் மனைவி பிள்ளைகளை இழந்து போனார்கள். அவன் கூட உள்ள 600 பேர் மற்றும் தாவீது ஒரு தேசத்தின் ராஜாவினிடத்தில் கூலிக்காக யுத்தம் பண்ண போனார்கள். வேலையும் கிடைக்கல. அவர்கள் திரும்பி வந்தபோதோ அந்த தாவீதும் அங்கே இருந்தவர்களும் கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். தாவீதோட 2 மனைவி பிள்ளைகள், அவன் கூட இருந்த 600 பேருடைய மனைவி பிள்ளைகளையும் அமலேக்கியர் என்கிற மிகப்பெரிய ஒரு கொள்ளையடிக்கிற தேசத்தினர் இவர்களை வாரிக்கொண்டு போயிட்டாங்க. இந்த தாவீதும் அவனோடு இருந்த 600 பேர் வந்து பார்த்தபோது அந்த இடத்துல இவர்கள் பெஞ்சாதி இல்லை, கூட உள்ளவங்க பெஞ்சாதி இல்லை, குழந்தைகள் இல்லை, ஆடு மாடு எதுவுமே இல்லை. அதை பார்த்து அடுத்த செகண்டு 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். நல்லா கவனிக்கிறீங்களா? குலுங்கி குலுங்கி அழுறான். ஐயோ என் பிள்ளை போயிட்டு, என் பொண்டாட்டி போயிட்டா, என் இது போயிடுச்சு ஆண்டவரே. இப்போ இவர்கள் அழுவது யாருக்கு கஷ்டம், யாருக்கு அசிங்கம் சொல்லுங்க, யாருக்கு அசிங்கம்? பேசுங்க, யாருக்கு அசிங்கம்? இப்போ யாரை நம்பி தாவீது வந்தான்? ஆனாலும் தாவீதோட லைஃப்பில் ஆண்டவர் இடைப்பட்ட காரியங்களைத்தான் நாம் பார்க்க வேண்டும். 4ஆம் வசனத்தில் குலுங்கி குலுங்கி அழுறான், பலன் இல்லாமல் போக மட்டும் அழுறான். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் அப்படித்தான். சில நேரத்தில் அழுவோம், அழக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. சிலர் அழுதுகிட்டே நாசமாக போயிடுறாங்க. அழுதாலும் தெய்வத்தினிடத்தில் திரும்பணும்லா. ஏன் இந்த பிரசங்கத்தை நான் பண்ணுறேன்னா, கர்த்தர் சொல்ல, இனி நீ அழுது கொண்டிராய், நீ அழாதன்ற, நீ ஏன் கண்ணீர் வெடிக்கிறன்ற, நீ மகிழ்ந்து களி கூறு, ஆனந்த தாண்டவமாடு. என் ஆண்டவர் பார்த்துக்குவார், என் கர்த்தர் பார்த்துக்குவார். என் பிள்ளைகளை குறித்து யாராவது என் இடத்துல சொன்னால் கர்த்தர் பார்த்துக்குறோம், வேலையை பார்த்துட்டு போயிடுச்சு ரெடி. என் மகனை குறித்து கூட சொல்லுவாங்க, ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம், உன் மைண்ட் ஒரு பிஸ்னஸ், உன் வேலையை பார்த்துட்டு போய், என் பிள்ளை கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படிமே. எனக்கு தெரியும் என் பிள்ளை ஆண்டவர் எப்படி நிறுத்துவார்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துட்டு ஒதுங்கி வரமாட்டேன். என்ன பண்ண, என் பிள்ளைக்கு ஜெபம். இந்த வார்த்தை பேசுகிறோம் டேனியல் இல்லை. நான் ஏன் ஒன்றை ஜெபம் சொல்ல போகிறேன்? எத்தனையோ பேருக்கு ஜெபிக்கிறேன் நான், என் பிள்ளைக்கு நான் ஜெபிக்க மாட்டேனோ. கையத்தர் தேவனை சோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. அப்ப காரணம் என்ன? நான் அறிந்த என் தேவனை பற்றி எனக்கு தெரியும். அப்போ தாவீது அழுகிறான். தாவீதை போல நாம சில நேரங்களில் பலவீனமா அழுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லி அழாதங்கிற. தாவீது அழுததுனால நானும் அழணுமா? வேண்டாம். நடந்தது என்ன? 4ஆம் வசனத்தை அழுகிறான். கீழே 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறான். 8ஆம் வசனம், தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர, நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அதே போல் தாவீது போய் அந்த தண்டையை மீன்ஸ் அந்த அமலேக்கியரை பின்தொடர்ந்து போய் அவர்களை பிடித்து கொண்டான், சகலத்தையும் திருப்பி கொண்டான். இவன் இழந்தது இல்லாமல்
அவர்கள் கொள்ளையடித்து வந்த எல்லாத்தையும் தனதுடையதாக்கி கொண்டான். நான் என்ன சொல்றேன், தாவீதே, நீ காலையிலிருந்து சாயந்தரம் வரை அழுதது வீண். நீ வந்த அந்த ஸ்பாட்லையே நீ கர்த்தரிடத்தில் கேட்டிருந்தால் நீ அழுதிருக்கவே வேண்டாம். கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் தாவீதினிடத்தில் பேசினார்ல, அவன் அழுதுட்டு வந்து பேசினதை அழுகிறதுக்கு முன்னக்கூட்டியே தேவனிடத்தில் கேட்டிருந்தா கர்த்தர் சொல்லியிருப்பாரு, நீ அமலேக்கரை பின்தொடர்ந்து போ. உங்கள் லைஃப்லையும் அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் அங்கலாய்க்காதீர்கள், கலங்காதீர்கள், ஒரு நாளும் பயப்படாதீர்கள். நம் தேவன் ஜீவனையே, தன்னுடைய குமாரனை ஜீவனையே கொடுக்க வைத்து நம்ம மீட்டெடுக்க வைத்திருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்தில் சொல்லுகிறார், நீ அழுது கொண்டீராய், உன் உருக்கமான இரக்கத்திற்கு நான் செவி கொடுப்பேன். அல்லேலூயா. நீ அதனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறீங்க, ஆண்டவரே இனி நான் பிரச்சனை கண்டு அழ மாட்டேன், பிரச்சனை கண்டு கவலைப்பட மாட்டேன், எனக்கு கர்த்தர் பார்த்துக்கொள்வேன். நான் உங்களிடத்தில் தெரியப்படுத்துவேன். நீங்கள் ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்தினதுக்கப்புறம் உங்கள் போகிற இடத்துல தெரியப்படுத்தல, தப்பு இல்லை. நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிற பாரப்படுற எங்களை போல ஊழியர் இடத்துல தெரியப்படுத்துறது தப்பு இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் தேவனிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும். கர்த்தர் அதைத்தான் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். அப்படி செய்து பாருங்கள். அப்போதான் என் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்யும் போது அந்த நன்மை அவரிடத்தில் டைரக்டாக நீங்கள் பெற்றுக்கொண்டதை கண்டு மீண்டும் மீண்டும் தெய்வத்தினிடத்தில் பேசுவதற்கு இருதயத்தை திருப்புவீர்கள். கர்த்தர் விரும்புகிற காரியம் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ அழுது கொண்டீராய் மகனே மகளே, உருக்கமான இரக்கத்துடன் உனக்கு நான் பதில் கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறேன். ஜெபிக்கலாமா? அப்படியே எழுப்பி நிற்போம் தெய்வ சமூகத்தில்.